இன்னைக்கு இந்த கால வேளையில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அதில் 24வது வசனம் முதல் 28வது வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க விரும்புகிறோம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24 முதல் 28ஆம் வசனம் வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து படிக்க கர்த்தர் கிருபை செய்யட்டும். எல்லாரும் எடுத்துக்கொண்டோமா? 190வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்தில் உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் ஜெபாலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். பின்பு அவன் அகாயா நாட்டிற்கு போக வேண்டும் என்று இருக்கையில் சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள். அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடைய பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடியால் கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாயிருந்தான். அல்லேலூயா. அப்பல்லோ அப்படின்ற ஒரு மனிதனை பற்றி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை, இந்த பெயரை நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. அறிமுகமான பல பெயர்கள் பைபிளில் இருக்குது. அதெல்லாம் நமக்கு சிலது நினைவில் இருக்கும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற பெயர்கள், தானியேல், சாமுவேல் போன்ற பெயர்கள், தாவீது போன்ற பெயர்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டிலே சீஷர்களுடைய பெயர்களும் அதே போல் சில முக்கியமான மக்களுடைய பெயர்களும் நமக்கு நினைவில் இருக்கலாம். ஒருவேளை பவுலுடைய பெயர்லாம் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும், அதிகமாக ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் அப்பல்லோ அப்படின்ற ஒரு மனிதனை பற்றி நாம் பார்க்கும்போது பெயர் நமக்கு அதிகமாக பிரபலமாக தெரியாட்டாலும் அப்பல்லோ என்கிற ஒரு மனிதன் மிக சிறந்த ஒரு தேவனுடைய மனிதனாக, ஸ்தோத்திரம், அல்லது பிரபலமானவர்கள் தேவனுக்கு என்னவெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் செய்யக்கூடியவனாக, சாதனை செய்தவனாக இந்த அப்பல்லோ இருந்திருக்கிறான். ஆனால் அவன் செய்த பெரிய கிரியைகள், கர்த்தருக்காக சாதித்த சாதனைகள் அதிகமாக இருந்தாலும் அந்த அளவிற்கு அவனுடைய பெயர் வெளியிலே அதிகமாக தெரியாமல் போனாலும் ஆண்டவர் அவன் மூலமாக செய்தவைகளை வேதத்தில் எழுதுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் மறந்துவிடவில்லை. எனவே இந்த காலவேளையில் இந்த அப்பல்லோவை பற்றி நாம் படிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த அப்பல்லோ மூலமாக சில விஷயங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யட்டும். வேதாகமத்தில் நமக்காக திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் பைபிளில் படிக்கிறோம். ஆகவே பழைய ஏற்பாட்டு சம்பவங்களும் சரி, புதிய ஏற்பாட்டு சம்பவங்களும் சரி, நமக்கு திருஷ்டாந்தங்களாக, அதாவது உதாரணங்களாக நாம் கற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்த இந்த சம்பவங்களை நினைவுபடுத்தி நாம் கற்றுக்கொள்ளவே தேவன் வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, நாம் அதற்காக ஒப்பு கொடுப்போமாக. இங்கே சொல்லும்போது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவனை குறித்தும் இவனுடைய பட்டணத்தை குறித்தும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவன் ஒரு பெரிய சிறந்த மனிதன். அவன் ஒரு யூதனாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக நாட்களில் யூதன் என்றால் கொஞ்சம் தனி சிறப்பு வாய்ந்தவர்களாக அவர்கள் நினைத்து கொண்டார்கள். அப்படித்தான் அவர்களும் இருந்தார்கள். ஆகவே இவன் ஒரு யூதனாக இருந்திருக்கிறான். இந்த அலெக்சாந்திரியா பட்டணம் அப்படின்றது ஒரு சிறந்த பட்டணம். மகா அலெக்சாண்டர் அப்படின்றவர் கிமு 332 அவன் அவனுடைய பெயரினாலே அந்த பட்டணத்துக்கு அந்த பெயர் வந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகவே ஸ்தோத்திரம், பல சாம்ராஜ்யங்களில் கிரேக்க சாம்ராஜ்யம் உலகத்தின் பல பகுதிகளை ஆண்ட மன்னர்களாக இருந்தார்கள். அதில் மிக முக்கியமான மன்னன் மகா அலெக்சாண்டர் அப்படின்ற ஒரு சிறந்த ராஜாவாக கருதப்பட்டார், பேரரசனாக. அவனுடைய காலத்தில் அந்த அலெக்சாண்டரியா பட்டணத்திற்கு அவனுடைய பெயரையே சூட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக அதற்கு பிறகு வந்த இஸ்லாமிய படையெடுப்புகளிலே அந்த நகரம் கைப்பற்றப்பட்டு பின்பு ரோமருடைய கைக்கு ரோமர்கள் இந்த பட்டணத்தை ரொம்ப பெரியதளவில் முன்னேற்றி குறிப்பாக ரோமருடைய பேரரசில் இருந்த பட்டணங்களில் இரண்டாவது சிறந்த பட்டணமாக இந்த பட்டணம் இருந்திருக்கிறது.
அதாவது ரோமாபுரி என்பது ரோமர்களுக்கு அது தலைமையகமாக இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு இந்த அலெக்சாண்ட்ரியா பட்டணம் எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். அது ஒரு பக்கம் நைல் நதியும் இன்னொரு பக்கம் மத்திய தரைக்கடலும் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பட்டணம், துறைமுக பட்டணம், வளர்ந்த பட்டணம். நான் இதை குறித்து கொஞ்சம் படித்து பார்த்தேன். அதில் அந்த நாட்களிலேயே கல்வியில் சிறந்த பட்டணமாக இருந்திருக்கிறது. அங்கு இருந்தவர்கள் எல்லாம் கல்வியிலே உயர்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பட்டணத்தில் பிறந்து வளர்ந்த இந்த அப்போலோவும் சிறந்த கல்விமானாக இருந்திருக்கக்கூடும். ஏனென்றால் அவனை பற்றி பைபிளையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சிறந்த பேச்சாளன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் தர்க்கம் பண்ணும் அளவுக்கு, யூதர்களோட தர்க்கம் பண்ணும் அளவுக்கு ஞானமுள்ளவனாக, கல்வியில் சிறந்தவனாகவும் இருந்திருக்கிறான். ஒரு பக்கம் உலக கல்வியிலும் பெருகினவனாக, இன்னொரு பக்கம் வேதாகமத்திலும் வசனங்களிலும் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணங்களிலும் சிறந்து விளங்கின ஒரு மனிதனாக இருந்திருக்கிறான். இந்த அப்போலோ என்பவன் சிறந்து விளங்கினவனாக இருந்திருக்கிறான். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். இந்த அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் தான் எபிரேய மொழியில் உள்ளதான வேதாகமத்தை கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பட்டணம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த பட்டணம். அதில் அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் தான் இந்த அப்போலோ பிறந்திருக்கிறான். அன்பானவர்களே, இந்த அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஜபாலயத்தை யூதர்கள் கட்டியிருந்தார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அப்போலோ இந்த பட்டணத்தில் பிறந்திருந்தாலும் அவனுடைய வாழ்வில் தேவ ஞானம் அவனுக்கு கொஞ்சம் ஆரம்ப நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை பற்றியதான ஞானம் குறைவாகத்தான் இருந்திருக்கிறது. அநேக ஸ்தோத்திரம் புத்தகங்கள் உண்மையான அறிவை ஒருபோதும் புகட்டுவதில்லை. உலக கல்வி அவனுக்கு அதிகமாக இருந்தாலும் ஆனாலும் இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னும் சரியாக அறியாமல் தான் இருந்தான் என்பதை நாம் வேதத்தில் காண முடிகிறது. குறிப்பாக அவன் யோவான் ஸ்நானன் கொடுத்த ஞானஸ்நானத்தை பெற்றிருந்தான். ஆனால் இன்னும் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அறியாதவனாக, அப்போஸ்தலர்களாலே வழிநடத்தப்படாதவனாக இருந்திருக்கிறான். ஆனால் யோவானாலே கொடுக்கப்பட்ட ஞானஸ்நானம், யோவானால் கொடுக்கப்பட்ட அந்த போதனை, இவைகளிலே ரொம்ப ஈர்க்கப்பட்டவனாக அவன் ஞானஸ்நானம் பெற்றவனாக இருந்திருக்கிறான் அன்பானவர்களே. ஆனால் இன்னும் மேசியாவை இன்னும் அறியவில்லை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறவில்லை. ஸ்தோத்திரம், புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து கொடுத்த அந்த உபதேசங்களிலே வளர்க்கப்படாதவனாக இருந்தான். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்திற்கும் யோவானுடைய ஊழியத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எப்போது சிலுவையில் மரித்தாரோ, எப்பொழுது இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்து உயிர்த்தெழுந்தாரோ, அதற்கு பிறகு புதிய ஏற்பாட்டு கால சபை ஆரம்பிக்கிறது. அதுவரைக்கும் நியாயப்பிரமாண காலத்தின்படி தான் நடந்து வந்தது. ஆமென். இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் வரைக்கும், அவருடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் பழைய ஏற்பாட்டு கால முறைமையின்படி தான் எல்லாம் நடந்து வந்தது. யோவானுடைய ஞானஸ்நானமும் கூட பழைய ஏற்பாட்டு சார்ந்ததாகவே இருந்தது. குறிப்பாக இயேசு கிறிஸ்து போதித்த போதனை அடிப்படையில் உண்மையான அந்த சத்தியத்திற்குள்ளே இன்னும் வரவில்லை. ஆனால் அன்பானவர்களே, ஸ்தோத்திரம், மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானம், வரப்போகிற மேசியாவை அறிவதற்கும் வரப்போகிற இயேசு கிறிஸ்து கொடுக்கும் ரட்சிப்பை பெறுவதற்குமான ஒரு முன்னடையாளமான ஒரு ஞானஸ்நானத்தை அன்றைக்கு யோவான் கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து வந்த பிறகு யோவானாலே ஞானஸ்நானம் பெற்றவர்களும் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை கேட்டு அவர்கள் அப்போஸ்தலர்களாலே ஞானஸ்நானமும் பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்திற்கு பிறகு அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளிலே வாசிக்கிற போது யோவானுடைய ஞானஸ்நானம் போதுமானதாக இல்லை, மறுபடியும் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் ஞானஸ்நானம் பெற்றதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த அப்போலோ என்பவன், அவனை பற்றி நிறைய நல்ல காரியங்களை பைபிளில் படிக்கிறோம். ஒன்று, அவன் வேதாகமங்களில் வல்லவன் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அப்போஸ்தலர்கள் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கிற போது அவனை அறிமுகம் செய்கிறது வேத வசனம். அவன் யாரென்றே தெரியாதவர்களுக்கு அப்போலோ யார் என்று சொல்லி கொடுக்கப்படுகிறது, அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஒருவனை எப்படி அறிமுகப்படுத்துதுன்னா பைபிளில் அவன் எந்த பட்டணத்தை சார்ந்தவன் என்று சொல்லிவிட்டு, அவன் சாதுரியவான் என்று சொல்லிவிட்டு, அங்கே வேதாகமங்களில் வல்லவனுமான அப்போலோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. 3 விஷயம் இருக்கு. 1, அலெக்சாண்ட்ரியா பட்டணம். 2, சாதுரியவான். 3, அவன் வேதாகமங்களில் வல்லவன். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு அறிமுகம் இல்லை? நல்ல ஒரு அறிமுகம். அலெக்சாண்ட்ரியா பட்டணம்னா அன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு பேர். சில ஊரை சொல்றதுக்கே சிலருக்கு ரொம்ப
அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஊரை சொல்லும்போது ஒரு சிறந்த ஊரில், எல்லா ஊரும் நல்ல ஊர் தான் இல்லை, நம்ம பார்வையில் எல்லா ஊரும் நல்ல ஊர் தான், ஆமாவா இல்லையா? எந்த கிராமமானாலும் குறைச்சி நம்ம ஒரு நாளும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த எல்லா ஊர்லேயும் ஒரு விதமான நல்ல காரியங்கள் இருக்கத்தான் செய்யும். எல்லா ஊர்லேயும் நல்லவங்களும் இருப்பாங்க, அப்படிலாம் இருக்கா? ஒரே ஊரில் பூரா நீதிமானாக இருக்காங்க, ஒரு ஊரில் பூரா கெட்டவங்களாக இருக்காங்க அப்படின்னு அந்த ஊர் இருக்கா? அப்படி எதுவுமே இல்லை. எல்லா ஊர்லேயும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் கலந்து தான் இருக்கிறாங்க. அதனால் எந்த ஊரும் உயர்ந்தது தாழ்ந்தது நம்ம பார்க்கறதில்ல. ஆனால் நடைமுறையில் சிலர் சில ஊரை சொல்கிறதுக்கு பெருமைப்படுவாங்க, சிலர் அந்த ஊரை சொல்கிறதுக்கு சங்கடப்படுவாங்க. தங்களுக்குள்ளே சில உயர்வான எண்ணங்களும் தாழ்வான எண்ணங்களும் மனிதர்களுக்குள்ளே மறைந்திருக்கு. பிரைஸ் தி லார்ட். சில ஊர் பேரை, கிராமத்து பேரை சொல்கிறது சங்கடப்பட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, திருநெல்வேலி பக்கத்தில் அல்லது மதுரை பக்கத்தில் அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த ஊரை சொன்னால் அது ஒரு பட்டின்னு வரும். அதனால் படித்து கிடிச்சு வரும்போது என்ன ஆகுதுன்னா, பட்டின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நாங்கள் மதுரையில் இருக்கிறோம் அல்லது சென்னை கோயம்புத்தூர் பக்கத்தில் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த அலெக்சாண்ட்ரியா பட்டணம் சொல்கிறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பெருமைப்படுவாங்க. நான் எந்த ஊர்னா, நான் யார் தெரியுமா, அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் சார்ந்தவன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு அப்படிப்பட்ட ஊரை சார்ந்தவனாக இருந்திருக்கிறான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ரெண்டாவது சாதுரியமானவனாக இருந்திருக்கிறான். அவன் எப்போதும் ரொம்ப விவரமான ஆள், பேசுகிறதுல எல்லாத்துலேயும் கொஞ்சம் ரொம்ப திறமசாலியாக பேசக்கூடியவனாக இருந்திருக்கிறான். ஆனால் மூணாவது ஒன்றை சொல்லும்போது வசனத்தில் இருக்குது, அவன் வேதாகமங்களில் வல்லவனாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் சிலர் அறிமுகப்படுத்தும் போது அந்த அறிமுகம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. யோபு ஆண்டவர் எப்படி அறிமுகப்படுத்துகிறார் சாத்தான்கிட்ட? என் தாசனாக யோபின் மேல் கவனம் வைத்தான், அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவன் மேலே நீ கவனம் வைத்தாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஒரு ஆள் ஆண்டவர் அறிமுகப்படுத்துறாருல்ல, அப்படி அறிமுகப்படுத்தும் போது அவர் சொல்ற அந்த வார்த்தை கவனிக்கத்தக்கது. ஆமே, இந்த உலகத்தில் வேற எல்லாத்தை விட ரொம்ப முக்கியம் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை, தேவன் சொல்லுகிற இப்படிப்பட்ட ஒரு நல்ல அறிமுகம் நமக்கு ரொம்ப தேவை. ஆமென், ஹல்லேலூயா. உலக பிரகாரமான அறிமுகங்களை காட்டிலும் ஆவிக்குரிய அறிமுகம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது, நம்முடைய வாழ்வில் ரொம்ப அவசியம் தேவை. அது இருந்தால் தான் ரொம்ப நல்லது. அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் பிறந்தவன் அப்படின்றத காட்டிலும் வேதாகமத்திலே வல்லவன் அப்படின்ற சொல்றது தான் ரொம்ப உயர்ந்ததாய் காணப்படுகிறது. ஆண்டவரே அவனை சொல்றார், வேதாகமங்களில் வல்லவனாக இருந்தான்னு. நம்மளை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்மளை யாராவது அறிமுகப்படுத்தினா எப்படி அறிமுகப்படுத்துறாங்க? உங்களை அறிமுகப்படுத்துறாங்களா? ஒருத்தர் சந்திக்கும் போது சொந்தக்காரங்களுக்குள்ள இவங்க யார் தெரியுமா, நாத்தனார், என்னை குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இவளை ரொம்ப நல்லா பேசுவா, முருங்கை குழம்பு ரொம்ப நல்லா வைப்பா, இவ கூட பேசினா நேரம் போகிறதே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு தள்ளி விட்டு, கட்டக்கா வாயாடி, ரொம்ப வாயாடியாவா அப்படின்னு நம்ம போன பிறகு இங்கிட்டு சொல்லுவாங்களா? உங்களை அறிமுகப்படுத்தும் போது உங்களை எப்படி அறிமுகப்படுத்துகிறாங்கன்றது ரொம்ப முக்கியமானது. பின்னாடி சொல்கிறது ஒரு பக்கம், உனக்கு முன்னாடி கூட உங்களை என்ன சொல்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியமானது. எதை வைத்து சொல்கிறாங்க? உலக பிரகாரமான உங்களுடைய வேலைகளையா அல்லது உங்களுடைய பணத்தையா? அந்த ஊர்லேயே கொஞ்சம் வசதியானவங்கன்னு சொல்கிறாங்களா? ஒரு 50 பவுன் சேர்த்துட்டா அதுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்படிலாம் சொல்ல தானே செய்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் ஒருத்தரை பற்றி சொல்லும்போது இதெல்லாம் சொல்கிறாங்க. நான் பரவாயில்ல, கஷ்டப்பட்டு அப்படி கொஞ்சம் என்ன செஞ்சுட்டா, பவுன் சேர்த்துட்டா, அப்படிலாம் மக்கள் இன்றைக்கி பேசிக்கிற வார்த்தைகள் நிறையா காணப்படுது. உங்களை பற்றி இவ்விதமான அறிமுகங்கள் இருந்தால் நீங்கள் சந்தோஷப்படாதிருங்கள். உங்களை பற்றி தேவன் சார்ந்து, பைபிள் சார்ந்து, ஆவிக்குரிய வாழ்வு சார்ந்து உங்களை யாராவது அறிமுகப்படுத்தினாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க. நீங்களே உங்களை கற்பனை பண்ணி பாருங்கள். உங்களை என்னைக்காவது யாராவது அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்களா? எப்படி அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்கன்றதை நீங்கள் யோசித்து பாருங்கள். நல்லபடியாக இப்படி நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, எப்போவும் அவங்க அதிக நேரம் ஜெபிக்கிறவங்க, வசனத்தை டான்னு சொல்லுவாங்க, ஜெபத்தில் கொஞ்சம் வசனத்தெல்லாம் சொல்லி ஜெபிப்பாங்க, ஆத்தும பாரம் உள்ளவங்க, அவங்க நல்ல ஊழியம் செய்கிறவங்க, தன் குடும்பத்தை விட தேவனையும் சபையும் நேசிக்கிறவங்க, இந்த மாதிரியான அறிமுகங்கள் ரொம்ப தேவைங்க, ரொம்ப தேவை. ஆமென். ஏனென்றால் அதுதான் பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதற்கான அடையாளம். பைபிள் அப்படி சொல்லியிருக்கான், பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை
சேர்த்து வைக்காதிருங்கள், பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். இந்த வசனத்தை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால பூமியில் எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டான்ற அர்த்தத்தில் சொல்லலை. அதே வேதாகமம் நான் சொல்லுது, பிதாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிறார்கள் பைபிள் தான் சொல்லியிருக்கு. ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சேமித்து வைப்பதை குறித்து வேதாகம் நிறையா பைபிளில் சொல்லியிருக்கு. ஆகவே சேர்த்து வைப்பது தவறில்லை, ஆனால் இம்மைக்கானவைகளுக்காக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்னு இந்த பைபிள் சொல்லுது. இந்த வசனத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்றால், உலகத்துக்கே சேர்த்து கொண்டே இல்லாமல் பரலோகத்திற்கும் சேர்ப்பதற்கு முயற்சியுங்கள். இந்த உலகத்தின் பொக்கிஷம் அழிக்கப்படும், அது அனித்தியமானது. ஆனால் அழியாத பொக்கிஷம் எதுவென்றால் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே, நித்தியமான பொக்கிஷம் இருக்குல்ல, அதுதான் அழியாதுன்னு சொல்லியிருக்கு. புரிஞ்சவங்க அழிய சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தப்பா வசனத்தை விளங்கிக் கொள்ளக்கூடாது. உலகத்தில் சேமிப்பு என்பது தவறல்ல, ஆனால் உலக சேமிப்புகள் என்னைக்கானாலும் அது பாதுகாப்பானதல்ல, அது நித்தியமானதல்ல. அவைகளெல்லாம் கூட ஒரு நாளிலே அழிந்து போகக்கூடியது தான். ஆனால் பரலோகத்தில் உள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கு அப்படின்னு சொல்றார். பரலோகத்தில் ஒரு பேங்க் இருக்கான். அந்த பேங்க்ல நீங்க என்ன செய்யணுமா? பணம் போடணுமா? அந்த பேங்க்ல எப்படி பணம் போட முடியும்னா, டைரக்டாலாம் போய் பணம் போட முடியாது. ஆமென். இங்கே வேற பணத்தை கொண்டு போகிறது, இங்கே அப்படி இல்லை. பணத்தை செலவு பண்ண ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன செய்யுது? அதுக்காக உங்களுக்கு வெள்ளோட்டில் சாப்பிட்டு வந்து அந்த கணக்கெல்லாம் மேலே ஏறாது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அல்லேலூயா. பூமியில் தேவனுக்காக செய்யப்படுகிற செலவுகள் இவைகளெல்லாம் பொக்கிஷங்களாக, பணங்களாக, நான் பணம் சொல்றது பொக்கிஷமாக, வெகுமகுதியாக, தேவன் நமக்கு தந்த கிரியைகளாக அங்கே பரலோகத்தில் சேர்க்கப்படுகிறது என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருக்காக எதையெல்லாம் செலவு பண்றீங்களோ, ஆண்டவருக்காக எதையெல்லாம் செய்றீங்களோ, இதையெல்லாம் பரலோகத்தின் அந்த வங்கியின் கணக்கில் சேமிப்பாக எழுதி வைக்கப்படுகிறது. நமக்கெல்லாம் பாஸ்புக் இருக்கு. பரலோகத்தில் போன உடனே நம்முடைய பொக்கிஷத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? காட்டுறாரு. ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு உங்கள் பொக்கிஷம் எவ்வளோ இருக்குது, வங்கியில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சேர்த்துருக்கீங்கன்னு ஆண்டவர் பார்க்கும்போது சிலருடைய அக்கௌண்ட் புக்கு பூரா எம்டி, ஒரு என்ட்ரியுமே ஆக மாட்டாங்க. உள்ளே திணிச்சா வெளியே தள்ளுது. பாஸ்புக்கை என்ட்ரி போட்டால் வெளியே என்ன செய்யுது? வருது. என்ட்ரி ஆக மாட்டாங்க. சிலருடைய பாஸ்புக்கில் கடை அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னா ரொம்ப என்ட்ரியாக இருக்குது. நிறைய இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக பணத்தை வாரி இறைச்சிருக்காங்க, ஆண்டவருக்காக அள்ளி கொடுத்துருக்குறாங்க, ஆண்டவருக்காக ஓடி உழைச்சிருக்கிறாங்க. இது நான் சொல்லல, வேதாகம் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பரலோக ராஜ்யத்தில் ஆமென் ஜீவ புஸ்தகம் என்பதையும் சொல்லப்பட்டிருக்கு, ஞாபக புஸ்தகம் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படுகிறவர்கள் பரலோகத்தில் பிரவேசிக்கிறார்கள். ஞாபக புஸ்தகம் என்பது கிரியைகளுக்கான பலன் தரும்படியாக எழுதப்பட்டிருப்பது. ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லை என்றால் உள்ளே கூட போக முடியாது. ஆனால் உள்ளே போன பிறகு அங்கே ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கிறது. அதில் தான் நீங்கள் செய்தவர்கள் எல்லாவற்றையும் தேவன் எழுதி வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அந்த ஞாபக புஸ்தகங்களிலே உங்களுடைய ஃபைலில், உங்கள் பக்கத்தில் நிறைய எழுதப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் தேவனுக்காக சாதித்தவைகள், செய்தவைகள், செய்த தியாகங்கள், தேவனுக்காக செய்த உழைப்பு, இது எல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டு நான் என் குடும்பத்துக்காக உழைத்தேன், சம்பாதித்தேன், சொத்து சேர்த்தேன், என் பிள்ளைகளை படிக்க வைத்தேன், திருமணம் செய்து வைத்தேன், என் பேர பிள்ளைகளை வளர்த்தேன், நான் இப்படியெல்லாம் செய்தேன் அப்படின்றதெல்லாம் பரலோக ராஜ்யத்தில் ஒன்று கூட எழுத மாட்டாங்க. ஹலோ, சில கஷ்டமாக இருக்கா? பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்க. சொல்லுங்க, பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்க. வேதம் ஒருபோதும் பொய் சொல்வதில்லை. வேதத்தில் சொல்லப்பட்டதுபடியே காரியங்கள் சம்பவிக்கும் போது, ஆண்டவர் சொன்னபடியே சம்பவங்கள் முடிவில் நடக்கும்போது, நான் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருக்கும்போது எனக்காக ஆண்டவர் காண்பிக்கிற அந்த பொக்கிஷங்கள் எனக்கு மன மகிழ்ச்சியை தரும். நான் செய்த ஆத்தும ஆதாயங்கள், நான் அநேக ரட்சிப்புக்குள் நடத்தினவைகள், பல ஆத்துமாக்களை பாதாளத்துக்கு தப்புவித்தது, நம் மூலமாக ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளை வாழ்கிற சிலருடையதான வாழ்க்கைகள் எல்லாம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அவைகளெல்லாம் நம்முடைய வாழ்விலே ஒரு பொக்கிஷமாக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும். அதற்கான பலனை ஆண்டவர் தருவார்னு வேதம் சொல்லுகிறது. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலனும் என்னோடு கூட வருகிறதுன்னு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார்.
அன்பானவர்களே, நீங்களும் நானும் மட்டும் பரலோகத்தில் சேர்வதல்ல, நான் ஆமென் ஸ்தோத்திரம் கிரியைகளுக்கான பலனையும் அங்கே பெற்றுக்கொள்ள வேண்டும். வெறும் கையனாய் பரலோகில் வராதபடி நான் தேவனுக்காக சாதிக்கிறவனாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஆண்டவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று என் ஆத்துமாவை மட்டும் நான் காத்துக்கொள்கிறவனாக அல்ல. இந்த அப்பல்லோவை பற்றி படிக்கும்போது அவனுக்குரிய விஷயத்தை மாத்திரம் கூர்ந்து கவனிச்சவனா இல்லை. தன்னுடைய குடும்பம், தன் மனைவி, தன் பிள்ளை தான் நன்றாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சுயநலவாதியாக அப்பல்லோ இருந்து விடவில்லை. ஒரு சமுதாயம் சார்ந்து, சபை சார்ந்து, தேவராஜ்யம் சார்ந்து, தேவன் சார்ந்து, ஊழியம் சார்ந்து, பிறருக்கு ஏதாகிலும் நாம் செய்துவிட வேண்டும். பிறருக்கு ஏதாகிலும் என்னால் நன்மை உண்டாக வேண்டும், பிறருக்கு என்னால் ஒரு ஆறுதல் உண்டாக வேண்டும், பிறருக்காக நான் ஜெபிக்கிறவனாக, பிறருக்காக கொடுக்கிறவனாக, பிறருக்காக நான் ஒரு உதவியுள்ள மனிதனாக நான் காணப்பட வேண்டும். என்னை கொண்டு தேவன் மற்றவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறாரோ அதை செய்யறதுக்கு என்னை தேவன் பயன்படுத்துவாராக. இந்த எண்ணம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் தருவாராக. எந்த விதங்களிலாவது நான் பயன்பட வேண்டும். மற்றவங்களுக்கு எதையாவது ஒரு இடத்துல நான் இன்னொருத்தருக்கு நான் கட்டாயம் பயன்பட வேண்டும். நான் சொல்றது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் இந்த காலவேளையில் நான் உங்களை குற்றம் சுமத்துவதற்காக சொல்லவில்லை. ஒருவேளை இதுவரை அப்படி செய்யாவிட்டால் இனி ஆகிலும் ஆண்டவருக்காக செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுக்க அன்போடு உங்களை கேட்கிறேன். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்தில் நான் 2 நாளாக ட்ரைனிங் நடந்தது. அதாவது ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதற்கான ஒரு பயிற்சி, ரிபிலிகேஷன் சொல்லி ஒரு ஸ்தாபனத்தின் மூலமாக ஒரு பயிற்சி விசுவாசிகளுக்கு. இன்னும் பல இடங்களில் சபைகள் இல்லை, கிராமங்களில் இல்லை. கிராமங்களில் சபைகளை ஆரம்பிப்பதற்கான ஒரு பயிற்சியை கொடுக்க வாய்ப்பு கிடைத்தது. அந்த பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் 35 விசுவாசிகள் வந்திருந்தார்கள். நம்முடைய சபையிலிருந்து 2 பேர் வந்திருந்தார்கள். கனிமொழி, பாபு, ராஜிதா சிஸ்டர், அவங்க 2 பேர். அந்த 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 பயிற்சி ரொம்பவும் மிகவும் ஆசீர்வாதமானதாக இருந்தது. அங்கே வந்திருந்த ஒவ்வொருவரையும் பார்த்து எல்லாரும் வேலை செய்கிறவங்க. ஒரு கொத்தனா, அவர் ஒரு மேஸ்திரி, 4 இடத்துல வீட்டு வேலை நடக்கு. அவர் போய் அந்த இடங்களில் ஆட்களை காலையிலேயே நியமித்து விட்டு பறந்து ஓடி வருகிறார். டிவிஎஸ்ல மேனேஜர் ஒருத்தர், இந்த டிவிஎஸ்ல மேனேஜராக இருக்கிறவர் மேலூரில் இருக்கிறார். அவர் ஆமென் ஸ்தோத்திரம் 2 நாளாக லீவ் போட்டுட்டு காரில் வந்திருக்கிறார். அங்கேருந்து இங்கே டெய்லி 2 நாள் வந்துட்டார். பணியில் விடுமுறை எடுத்து வந்திருக்கிறார். காரணம், அவர் சொன்ன சாட்சி வீடியோ எடுத்தோம். சொல்கிறார், நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்ட ஃபோன் வந்துட்டே இருக்கு, எனக்கு இது ரொம்ப முக்கியமாக நினைக்கிறேன், நான் ஆண்டவருக்காக சேவை செய்ய விரும்புகிறேன் என்று அவர் விடுமுறை எடுத்து வந்து கர்த்தருக்காக செய்ய வந்திருக்கிறார். இன்னும் பல சாட்சிகளை நான் ஒவ்வொருத்தராக கேட்டேன். எப்படி வந்தீங்க கேட்டால் அத்தனை பேருமே அப்படித்தான் வந்திருக்கிறார்கள். தங்களுக்கு என்று குடும்பங்கள், பொறுப்புகள் இருக்கிறது, செய்ய வேண்டிய பணிகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இவைகள் மத்தியில் ஆண்டவருக்காக சேவை செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறார். அதில் நல்ல அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய வசதி படைத்தவர்களும் உண்டு, சாதாரணமான பாமர மக்களும் அதில் வந்திருந்தார்கள். அவங்க அன்னைக்கு வேலைக்கு போனால் தான், அவங்களுக்கு சம்பளம் வாங்கினா தான் குடும்பம் நடத்த முடியும். அவர்கள் கூட வேலைகளை விட்டு 2 நாள் அங்கே வந்து தங்கி இருந்து ஆண்டவரை பற்றியும் ஊழியத்தை பற்றியும் படித்திருக்கிறார்கள். அவங்க சொன்ன வார்த்தை, நாங்கள் போய் ஒரு கிராமத்தில் கட்டாயம் நாங்கள் ஊழியம் செய்து ஒரு சபை உண்டாக்குவோம் என்று அவர்கள் தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்றதான ஒரு எதிர்பார்ப்புகளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்பல்லோ சாதாரண மனிதன், அவனை யாரும் ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை, கட்டாயப்படுத்தவே இல்லை. ஆனால் அவன் வேதாகமங்களில் வல்லவனாக தங்களை மாற்றிக்கொண்டவனாக படிக்கிறோம். அன்பானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு தீர்மானத்துக்கு வருவோம். அந்த கால வேளையில் நான் எனக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் வாழ வேண்டும் தான், என் குடும்பத்துக்காக வாழ வேண்டும் தான், கடினமாக உழைக்க வேண்டும் தான், இதெல்லாம் செய்ய வேண்டும் தான். ஆனால் அதன் மத்தியில் தேவனுக்காக நான் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்க விரும்புகிறேன், தேவனுக்காக குறிப்பிட்ட பணத்தை ஒதுக்க விரும்புகிறேன், தேவனுக்காக என் பலத்தை ஒதுக்க விரும்புகிறேன். நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய ஆக வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. என்று கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இந்த காலவெளி தேவனுடைய பிள்ளைகளை, மனசுல விருப்பம்னு ஒன்று இருந்துச்சுன்னா வாய்ப்புகளை ஆண்டவர் நிச்சயமா தருவார். ஆமாம், ஆசை மட்டும் இருந்தால் போதும். ஆண்டவருக்கு செய்யணும்னு ஒரு ஆசை இருந்தால் எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு வழியை ஆண்டவர் திறந்து கொடுத்துருவார். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம்.
ஆண்டவருடைய பார்வை என்பது நமக்கான தனிப்பட்ட பார்வை மட்டுமல்ல, ஒரு பொதுவான பார்வையும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுதுன்னா இருக்குது. ஆண்டவர்கிட்ட ஒரு பொதுவான பார்வை இருக்குது. உங்களை ஆண்டவர் அழைக்கும் போதே உங்கள் மேலே ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார் அப்படின்றத நீங்கள் நம்பணும். உங்களை ஆண்டவர் அழைக்கும் போதே உங்கள் மேலே ஒரு பெரிய நோக்கம், திட்டம் ஒன்று என்ன செய்யுது இருக்குது. ஒரு ஆளை மாதிரியே இன்னொருத்தரும் அதே போல் இருந்துட முடியாது, ஒருத்தரை மாதிரியே இன்னொருத்தர் இருந்துட முடியாது. ஆனால் ஒவ்வொருத்தரும் நம்மால் முடிந்ததை செய்ய நமக்கு பலன் இருக்குது. நம்ம நினச்சானா முடியும், நம்ம நினச்சா முடியும். சொல்லுங்கள், பக்கத்தில் கையை பிடிச்சி குலுக்கி சொல்லுங்கள், நீங்கள் நினச்சா முடியுங்க. பிரதர், சிஸ்டர், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் சொன்ன அந்த கருத்தை நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன். நம்ம நினச்சா முடியுன்றது அது தப்பான வார்த்தையா அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. ஏன் தெரியுமா? நம்ம மனசு வச்சிட்டோம்னா ஒன்றை செய்வோம், மனசு வைக்கலைன்னா 10 வருஷம்னாலும் செய்ய மாட்டோம். மனசு வச்சுட்டா செஞ்சிருவோம். மனசு வச்சுட்டா ஒரு வெறி வந்துடும் அங்கே, அவ்வளோதான். அப்படி தானே? ஒரு இடத்துக்கு போகிறத குறித்து அப்படி தான், நினச்சிட்டோம்னா செஞ்சிடும். வீட்டு வேலையும் அப்படி தானே? வீட்டு வேலையை நினச்சிடணும், செய்யன்னு நினச்சிட்டோம்னா அப்போ பாத்திரத்தெல்லாம் கழுவிடுவோம். மூடு இல்லையா 2 நாளைக்கு கூட கிடக்கும், துணிமணியெல்லாம் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். பாருங்கள், உடம்புல தெம்பு இருந்தால் கூட சில நேரத்தில் நம்ம துவைக்கவே மாட்டோம். என்ன இல்லை? மனசு இல்லை. மனசு இருந்தால் காய்ச்சலோட கூட துவைச்சிடுவோம். நான் சொல்கிறது எத்தனை பேர் புரியுது? ஆமாம், உண்மையாக தான் சொல்கிறேன்னா. அதாவது நான் நடைமுறையில் தான் பேசுகிறேன். நமக்கு எப்பவும் ரொம்ப சோர்வாக இருந்தாலும் செய்யணும்னு தோணிச்சுன்னா வைராக்கியத்தோடு செஞ்சு முடிச்சிடுவோம். அப்புறம் பார்த்துக்கிட உடம்பு வழியெல்லாம் இப்போ செய்திடணும்டா அப்படின்னு வைராக்கியம்தான். ஆனால் நல்லா இருந்தால் கூட வேலை செய்யணும்னு நினைக்கலன்னா செய்ய மாட்டோம். விசுவாசத்தில் அப்படி தான், விசுவாசத்தில் அப்படி தான். ஒரு வெறி வைராக்கியம் வந்துட்டால் போதும், நமக்கு இருக்கிற குறைவுகளெல்லாம் பெருசாக தெரியாது. எதையாவது ஒன்று செய்யத்தான் செய்வோம், ஏதாவது ஒன்று செய்ய. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். வேதத்தில் சாதித்தவர்களெல்லாம் சாதாரணமானவர்கள் தான். அவங்கெல்லாம் எந்த குறைகளும் மற்றவர்கள் அல்ல. பவுலே சொல்கிறார், எனக்கு ஒரு முள் என்ன செய்தது இருந்தது. அவளெல்லாம் பயங்கரமான சூழ்நிலையில் தான் அவர்கள் தேவனுக்காக பயன்பட்டார்கள். குறிப்பாக வேதத்தில் தேவனுக்காக பயன்பட்டவர்களெல்லாம் எதையாவது காரணங்கள் சொல்ல வேண்டுமானால் அவர்கள் சொல்ல முடியும். அவர்களுக்கும் குடும்பம், அவர்களுக்கும் பிள்ளைகள், அவர்களுக்கும் வேலை, அவர்களுக்கும் உழைப்பு, இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவர்கள் எல்லாரும் அதையே காரணம் காட்டி தேவனுக்காக செய்வதை ஒதுக்கிவிடவில்லை. ஆமென். சவுண்டே காணமே. ஸ்தோத்திரம். யாக்கோபை குறித்து சொல்லும்போது பைபிள் இப்படி இருக்கு, யாக்கோபு நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் கருத்தாய், எலியா யாக்கோபு புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. தேங்க்யூ பாஸ்டர்மாவுக்கு ஞாபகப்படுத்திட்டாங்க. யாக்கோபு புஸ்தகத்தில் இப்படி எழுதியிருக்கு, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் கருத்தா ஜபித்தார். ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு நாம் என்ன சொல்றோம்னா, என் சூழ்நிலை என்ன உங்களுக்கு தெரியுமா, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா, எனக்கு இருக்கிற நெருக்கம் உங்களுக்கு தெரியுமா, இருப்பனா போவனான் இருக்கு. இவ்வளோ சூழ்நிலையிலையும் நீங்கள் ஜெபிக்க சொல்றீங்களா, நீங்கள் இவ்வளோ சூழ்நிலையிலையும் ஊழியம் செய்ய சொல்றீங்களா, என் பிரச்சனை உங்களுக்கு தெரியுமான்னு சொல்றீங்களா. அவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் பிரச்சனையை சொல்ற. ஊர்லாப்பட்ட பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஒருத்தன் ஜெபம் பண்ணியிருக்கிறான். பைபிளில் கையை தட்டி கர்த்தரை தோத்திரம் பண்ணும்படி கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஏராளமான பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு எலியா என்பவன் நம்மள மாதிரி தான் பாடுள்ள மனுஷன் தான். ஆனால் கர்த்தருக்காக அவன் ஜெபம் பண்ணியிருக்கிறான், ஆண்டவருக்காக சவாலை பண்ணியிருக்கிறான், ஆண்டவருக்காக எழும்பி நின்றிருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தரே தேவன் என்பதை நிரூபிப்பதற்காக ஒரு சவாலை ஏற்றிருக்கிறான். செய்யணும்னா செய்யலாங்க, செய்யணும்னா செய்யலாம். மனசுதான் காரணம், மனசுதான் காரணம். ஒரு ஏக்கமும் விருப்பமும் ஆண்டவர் மேலே அன்பு இருந்தால் அது நமக்குள்ளே வந்துடும். இந்த அப்போலோவை பற்றி நான் சொல்ல விரும்புகிறது, வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு அறிமுகம், நல்ல அறிமுகம். அப்போலோ நல்ல வேதத்தில் வல்லவனாக இருக்கிறான். ஒரு நல்ல அறிமுகத்தை ஆண்டு வேதாகம் சொல்லி கொடுக்கிறது. ஸ்தோத்திரம். இயற்கையாக தான் இவன் சாதுரியவானா இருந்தான். எல்லாரும் இயற்கையாகவே சாதுரியவானா இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் எல்லாரும் வசனத்தில் எல்லாரும் வல்லவராக முடியும். அதெல்லாம் பாருங்கள், பிறக்கும்போது எல்லாம் கரெக்டாக பிறக்கிறது இல்லை. எல்லாருமே பிறக்கும் போதே அறிவாளியா ஞானவானா அப்படி பிறக்கிறது இல்லை. ஆனால்
வேதத்தில் வல்லவனாக மாற்றிக்கொள்ளப்படுகிறது. சிலர் உண்மையாகவே சாதுரியவான்களாக இருப்பாங்க, சிலர் உண்மையாகவே பேச்சு திறமை இருக்கும், பிறவியிலேயே அவங்களுக்கு சில நல்ல ஒரு திறமெல்லாம் இருக்கத்தான் செய்யும் சிலருக்கு. ஆனால் எல்லாருக்கும் அப்படி கிடையாது. ஆனால் முயற்சி பண்ணால் எல்லாரும் வேதத்தில் வல்லவர்களாக மாற முடியும். அதைத்தான் பைபிள்ஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் நமக்கு இப்படி சொல்லியிருக்கு, அந்த பட்டணத்தார் மனவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவைகளை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். இந்த பெரேயா பட்டணம்னு ஒரு பட்டணத்தில் சொல்லியிருக்கு. ஆமென், ஸ்தோத்திரம். 10ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். இந்த ஜனங்களை பற்றி சொல்லியிருக்கு. தெசலோனிக்கே பட்டணத்தை விட இந்த பெரோயா பட்டணத்தின் ஜனங்கள் நற்குணசாலிகள். எதில் அப்படின்னா, காரியம் எப்படி இருக்கிறதா என்று வசனத்தை, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்களாம். ஸ்தோத்திரம். ஆராய்ந்து பார்த்தல், கடன்னு படிச்சுட்டு போறதில்ல, வசனத்தை நிறுத்தி ஒவ்வொரு பக்கங்களாக இப்படியெல்லாம் பைபிளில் சொல்லியிருக்கான், இதெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரான்னு நிறுத்தி நிதானமாக உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த பைபிளை அப்படி படிச்சிருக்கிறாங்க. அந்த பட்டணத்தை பைபிளில் பாராட்டப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களை கர்த்தர் நிச்சயமாக ஒரு தனி கண் வைப்பார். நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஆண்டோடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க மேலே ஆண்டோடைய பார்வை நிச்சயமாக சிறப்பாக இருக்கும், நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். எத்தனையோ பேருக்கு பைபிள் படிக்க வாய்ப்பு இல்லை, எத்தனையோ பேருக்கு அவங்க மொழியில் பைபிள் இல்லை, எத்தனையோ பேருக்கு பார்க்க கண் இல்லை. பைபிள் இருக்கு, ஆனால் படிக்கிறது கண்ணு இல்லை. வேதனைப்படுறாங்க, எனக்கு பார்க்க முடியலையே, இப்படி பைபிள் படிக்க முடியலையேன்னு அழுறாங்க. உங்களுக்கு தெரியுமா, கண் பார்வையற்றவர்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த பிரெய்லி முறை வேதாகமங்கள் வந்திருக்கு. தடவி படிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன தோணுது தெரியுமா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? தடவி படிக்கிறாங்கல்ல, கண் தெரியாதவங்க பைபிள் படிக்கிறாங்க. அப்படி படிக்கும்போது அவங்க ஆசை, தடவி படிக்கிறேன்னு, எனக்கு கண்ணு தெரிஞ்சால் நல்லா படிப்பேனேன்னு இந்த பைபிளுக்கு. ஆனால் கண்ணு தெரிஞ்சால் சிலர் என்ன செய்கிறது இல்லை, படிக்கிறது இல்லை. பைபிள் வீட்டில் அப்படியே இருக்குது சும்மா. அன்பானவர்களே, ஜீவனுள்ள வார்த்தை, தயவுசெய்து உங்கள் வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க. நம்ம மொழியில் நமக்கு பைபிள் பார்த்து படிக்கிற வாய்ப்பு இருக்குது. அன்னை ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க. வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இவனை பற்றி 2வது ஒன்று சொல்லியிருக்கு, குறைந்த அனுபவத்திலும் தேவனுக்காக பயன்பட்டவர். அப்போலோவுக்கு ரொம்ப ஒன்றும் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாது. யோவான் கொடுத்த செய்தி அவனுக்கு தெரியும், ஆனால் இயேசுவின் போதனைகளை பற்றி அவ்வளவு அறியவில்லை. அந்த வசனத்தில் அப்படிதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். தனக்கு கிடைத்த வாய்ப்பு கொஞ்சம் தான், ஆனால் கர்த்தருக்காக செயல்பட்ட விதம் அதிகம். இதுதான் அப்போலோ வாழ்வியில் நாம் காண்கிறோம். வாய்க்கு கிடைச்சது கொஞ்சம். இந்த மேல்மாடியில் அவன் இல்லை, இயேசுவோடு கூட போதனைகளில் இருந்தது போல தெரியவில்லை. ஏனென்றால் அப்படி ஒருவேளை இருந்திருந்தால் அவன் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் காலங்களிலே ஞானஸ்தானம் பெற்றிருக்க கூடும். ஆனால் அந்த வாய்ப்பெல்லாம் அவனுக்கு கிடைக்கல. கொடுக்கப்பட்ட குறைந்த வாய்ப்பிலும் தேவனுக்காக செயல்பட்ட சிறந்த மனிதனாக இருந்திருக்கிறான். முழுமையான ஆவிக்குரிய அனுபவங்கள் இல்லாட்டாலும் கர்த்தருக்காக பயன்பட்டிருக்கிறான். அன்பானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிற விஷயம், எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்றாங்க. எனக்கு ஒன்றும் பைபிள் அவ்வளவா தெரியாது, நான் இன்னும் வளர வேண்டியது இருக்குது, நான் கத்துக்குட்டியாக இருக்கிறேன், நான் இப்போ தான் சர்ச்சுக்கு வந்துட்டுருக்கேன், நான் கொஞ்சம் தான் இப்போ ஜெபம் பண்ணியிருக்கிறேன், நான் இன்னும் ஆண்டவருக்கு நிறைய வளரணும், நல்லா வளர்ந்த பிறகு அப்புறம் ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்கிறேன் அப்படின்னு தங்களை தாழ்த்தி கொள்கிறார்கள் அல்லவா? அவர்களுக்கு இந்த அப்போலோ ஒரு பெரிய பாடம். அவன் அப்படியெல்லாம் சொல்லலை, ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தான். சொல்லுங்க, கொஞ்சத்தில். பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஸ்தோத்திரம். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாயிரு, உன்னை அதிகத்தில் அதிகாரியாக்குவார் ஆண்டவர். நமக்கு கொடுக்கப்பட்டவைகளில் கொஞ்சத்தில் உண்மையாயிருங்க. கொஞ்சம் தான் வசனம் தெரியும், அதுக்கு உண்மையாயிருங்க. கொஞ்சம் தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த கொஞ்சம் வாய்ப்பில் உண்மையாயிருங்க. கொஞ்சம் கிடைத்திருக்கிற பலத்தில் உண்மையாயிருங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்த கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா உங்களை இன்னும் பல மடங்கு உயர்த்த தேவன் போதுமான தேவனா இருக்கார்.
பிரைஸ் தி லார்ட். பைபிளில் சொல்லியிருக்கல, கொஞ்சம் கிடைத்த ஒரு மனிதன் யார் தான்? ஒரு தாலந்து பெற்ற மனிதன். தாளந்து கதையில் சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனுக்கு 5 தாலந்து கொடுக்கப்பட்டது, ஒருவனுக்கு 2 தாலந்து, ஒருவனுக்கு 1 தாலந்து. அந்த எஜமான் திரும்பி வரும் பொழுது கணக்கு கேட்கிறார். கொடுத்தவர் கேட்கத்தான் செய்வார். தேவனை நமக்கு கொடுத்திருக்கிறார், கேட்பார். 5 தாலந்து பெற்றுக்கொண்டவன் அதை 2 மடங்காக்கி 10ஆக மாற்றினான். 2 தாலந்து பெற்றவன் 4ஆக மாற்றினான். அதெல்லாம் கொண்டு வந்து அந்த எஜமான்கிட்ட கொடுக்கிறாரு. அன்பானவர்களே, 1 தாலந்து பெற்றவனோ அவன் தனக்கு 1 தான் கொடுத்தார் என்று கொடுத்த கொஞ்சத்தை குறை சொல்லி அதை மண்ணிலே புதைத்து வைத்து விட்டான். எஜமான் வந்தபோது அவன் செய்த தவறை மறைப்பதற்கு எஜமான் மேலே பழி போடுகிறான். நீர் கடினமானவர் என்றும் கோபப்படுகிறார் என்று அறிந்து நான் நீர் கொடுத்த 1 தாலந்தை நான் மண்ணிலே புதைத்து போட்டேன் என்று சொன்னான். எதற்கும் பயன்படாமல் அப்படியே மூடி வைத்து விட்டான். அன்பானவர்களே, கொஞ்சம் தான் என்று எண்ணி விடாதிருங்கள். எனக்கு கொடுக்கப்பட்டது குறைவென்று எண்ணாதிருங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டது குறைவாக இருக்கலாம், குறைந்த வருமானமாக இருக்கலாம், குறைந்த பலனாக இருக்கலாம், குறைந்த நேரமாக இருக்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாம் குறைவாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் பரவாயில்ல இதுதான் கொடுத்திருக்கிறாருனாலும் அந்த கொடுத்ததில் உண்மையா இருக்கு. சில குறை உள்ளவர்கள் எல்லாருமே நிறைய பேர் ஆண்டவருக்காக சேவை செய்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பார்வை இல்லாதவங்க கூட நிறைய பேர் கர்த்தருக்காக நல்லா பாடுறாங்க. குறை சொல்லிட்டு இல்லை, எனக்கு பார்வை கொடுக்க மாட்டார் கடவுள்னு குறை சொல்ல. அதுலேயே இருந்து ஆண்டவருக்கு என்ன செய்கிறாங்க? ஆமாம், அந்த குறைவிலையும் கர்த்தருக்காக நிற்கிறாங்களே. அன்பானவர்களே, என்ன கம்மியாக இருக்கோ இருந்தாலும் இருக்கிறதுல கர்த்தருக்கு உண்மையாக இருக்க நீங்கள் பிரயாசப்பட்டா கர்த்தர் உங்களுடைய குறைவை நிறைவாக்கவும் அதிகமாக்கவும் கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, நியாயாதிபதிகள் 6:14 கிதியோனை பற்றி சொல்லியிருக்கு. உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போ, அவ்வளோதான். நிறைய இல்லைன்னு நினைக்காத. உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தில் புறப்பட்டு போனால் உன் பலத்தை கர்த்தர் அதிகமாக்கி மீதியானியரை முறியடிப்பதற்கு தேவன் கிருபை செய்வார். எனக்கு மீதியானியரை முறியடிப்பதற்கு தேவையான இராணுவ பலத்தையும் ஆள் எண்ணிக்கையும் எனக்கு கொடுத்தா போறேன்னு கிதியோன் சொல்லலை. ஆண்டவர் கொஞ்சத்தை கொண்டு அற்புதம் செய்கிறவர், கொஞ்சத்தை கொண்டு அற்புதம் செய்கிறவர். கொஞ்ச பலத்தை கொண்டு, கொஞ்ச பணத்தை கொண்டு, உங்களுக்கு இருக்கிறத கொண்டு உங்களை கர்த்தர் பயன்படுத்த முடியும். நீங்க நினைச்சா ஆண்டவருக்காக இறங்குனீங்கன்னா உங்களுக்கு அது இல்லை இது இல்லை நினைக்காதீங்க, நான் இப்படி இருக்கிறேன்னே நினைக்காதீங்க. ஆனா ஆண்டவர் நினைச்சார்னா உங்களை எப்படினாலும் பயன்படுத்துவார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். நீங்க நம்புறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. திக்கு வாயும் மந்த நாக்கும் உடையவனையே கர்த்தர் பயன்படுத்தினார்ல பைபிள்ல. ஐயோ எனக்கு வாய் பேச்சு வராதேன்னு சொன்னவனை கர்த்தர் பயன்படுத்தினார்ல. எல்லாரும் போல பேச தெரியாதுன்னு சொன்ன ஆளை கர்த்தர் பயன்படுத்தினார்ல. அப்படின்னா உங்களை என்னையும் தேவன் பயன்படுத்துவாரா இல்லையா? செய்யத்தானே செய்வார் ஆண்டவர். கர்த்தருக்கு தேவையே திறமைசாலியா இல்ல அர்ப்பணசாலியா? யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கு திறமைசாலி வேணுமா, அர்ப்பணிக்கிறவர் வேணுமா? அவ்வளவுதான். ஒண்ணுமே தெரியாட்டாலும் அர்ப்பணம் செஞ்சுட்டு அவனை திறமைசாலியா கர்த்தர் மாத்துறாரு. ஆமாவா இல்லையா? அவர்ல கையில பலம் வச்சிருக்கிறாரு. உன் திறமையை வச்சு உன்னை பயன்படுத்துகிறவர் அல்ல. நீ அர்ப்பணம் பண்ண அவர் உனக்கு திறமையை கொடுப்பார் ஆண்டவர். வெற்றி பெறுவதற்கு நம்முடைய திறமை அல்ல, நாம் ஊழியத்தில் வெற்றி பெறுவதற்கு நம்முடைய திறமை அல்ல, தேவனுடைய பலத்தால் கர்த்தர் நடை கட்டுறாரு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நான் ரொம்ப வெக்கப்படுற ஆள். இப்பமெல்லாம் அப்படி தெரியுதான்னு தெரியல. இல்லை வெக்கப்படுறோம் இல்லைல்ல. எல்லாருக்கும் முன்னாடி நின்று பேசுகிற அளவுக்கு கர்த்தர் வச்சிருக்கார். கூச்சம்னா கூச்சம், ஏன் கூச்சத்தை சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஆள் நான். பெண்களை பார்த்து ரொம்ப கூச்சப்படுவேன். சைக்கிள் எடுத்து வீட்டை விட்டு வெளியே வருவேன். பெண்கள் வந்துன்னா சைக்கிளோட வீட்டுக்குள்ள போயிடுவேன். அது அவங்க கிராஸ் பண்ணி போன பிறகு தான் வெளியே வருவேன். ஆனால் இன்னைக்கு எவ்வளோ பெண்கள் முகாமில் கூட பேச முடியும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கர்த்தர் பயன்படுத்த முடியுங்க. கடந்த நாளில் சிவகாசியில் பாஸ்டர்ஸ்க்காக ஒரு கூட்டம் வச்சுருந்தாங்க. அதில் பிரசங்கம் பண்ண ஒரு வாய்ப்பு கூப்பிட்டுருந்தாங்க ஊழியக்காரங்களுக்கு. கர்த்தர் இப்போ அதிகமாக பயன்படுத்துகிறார். அங்கே போய் பிரசங்கம் பண்ணும்போது அங்கே சிவகாசியில் அப்பன் ஹோட்டல்னு ஒரு பெரிய பெரிய ஓனர் அவர். அவங்க பஸ்ஸுலாம் வச்சுருக்காங்க. பெரிய முதலாளி அவர், விருதுநகரில் இருக்கார். அவர் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தார். பார்த்துட்டு என்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கினார். அவர் சொன்னார், நாங்கள் கூட்டம் வச்சா வைப்பீங்களான்னு. அடுத்து விருதுநகரில் ஒரு ஊழியர் கூட்டம் வச்சுருக்கோம், நீங்கள் வாங்க அப்படின்னா. எல்லா ஊழியர்களும் வந்து முடிஞ்ச பிறகு சொன்னாங்க, உங்கள் வார்த்தை தீர்க்க தரிசனமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அநேகரோடு பேசினாங்க. உண்மையாகவே அந்த கூட்டம் எனக்கே திருப்திகரமாக இருந்தது. தேவனாகிய ஆண்டவர் எந்த மனிதனையும் பயன்படுத்த முடியும்.
பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்காக அர்ப்பணம் செய்தால் கர்த்தர் மேன்மையாக பயன்படுத்த முடியும். அப்போலோ வாழ்வில் எல்லாம் நிறைவான பிறகு அல்ல, கொஞ்சம்தான் இருக்குது, ஆனாலும் கொஞ்சத்திலும் தேவனுக்காக செயல்பட ஆரம்பித்தார். அப்போலோவை யாராவது போயிட்டு செய்யணும்னு எல்லாம் தள்ளியெல்லாம் விடலை. இன்னைக்கெல்லாம் உங்களை தள்ளுறதுக்கு கர்த்தர் என்னையோ கொடுத்துருக்காரு. சிஸ்டர் வாங்க, பிரதர் வாங்கன்னு சொல்கிறதுக்கு. அன்றைக்கி அப்போலோவுக்கு யாருமே அப்படிலாம் கூப்பிடலாம் இல்லை. அவனாக தான் போயிருக்கிறான். அவனாக போய் அங்கே தேவனுடைய வார்த்தைகளை அவன் கொடுக்குறான். ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. தீமோத்தேயு, தீத்து போன்றவர்களெல்லாம் பவுல் வந்து இழுத்து கொண்டு வந்தார். ஆனால் இந்த அப்போலோவை யாரையுமே புஷ் பண்ணி தள்ளவே இல்லை. இவனா முன் வந்து அவனுக்குள்ளே ஒரு ஏக்கமும் எண்ணமும் வந்து அவனுக்குள்ளே இந்த பாரம் வந்து ஆண்டவருக்காக நம்ம செய்யணும்னு அவன் தான் செய்கிறான். தானாக முன் வந்து செய்கிறான். சில விஷயங்களை யாராவது தள்ளி செய்கிறத விட நீங்களா ஒரு விஷயத்தை ஆண்டவருக்காக செஞ்சீங்கன்னா கர்த்தர் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாருங்க. யாருமே சொல்லலை, நீங்களா செய்கிறீங்க, நீங்களா கர்த்தருக்கு செய்கிறீங்க. பார்க்குறீங்க தேவை இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்க இதெல்லாம் செய்யணும்னு தோணுது. அது எந்த ஊழியமாக இருந்தாலும் நீங்களா செய்கிற ஊழியம் ரொம்ப முக்கியமானது. யாருக்குமே தெரியாமல் ஒரு இடத்துல நீங்கள் சண்டே ஸ்கூல் எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, யாருக்குமே தெரியல, பரவாயில்ல, அந்த ஊழியத்தை கர்த்தர் பார்க்குறாரு. நீங்களாக ஒரு ஊழியத்தை தேர்ந்தெடுங்க, செய்யுங்க. தேவைப்பட்டா உதவிகளை கேளுங்க. குறைந்த அனுபவத்திலும் தேவனுக்காக சாதித்த மனிதன் இந்த அப்போலோ. மூணாவது வந்து தைரியமான ஆள் அப்போலோ. ரொம்ப தைரியமான ஆள். பிரைஸ் தி லார்ட். இயற்கையாகவே சில தைரியமாக இருப்பாங்க, சிலருக்கு தைரியம் குறைவாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த அப்போலோ ரொம்ப தைரியமாக செஞ்சுருக்கிறார். ஸ்தோத்திரம். தனியாக நின்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18:26 படிக்கிறோம். அவன் ஜபாலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அது வரைக்கும் பவுல், பிரிஸ்கில்லா, தீமோத்தேயு இது மாதிரியான யாரும் அந்த எருசலேமிலிருந்து வந்த சகோதரர்களை இவன் யாருமே சந்திக்கலை. இவனாக அந்த ஊழியத்தை செய்கிறான், தைரியமாக நிற்கிறான். அன்பானவர்களே, எதை வேணாலும் எங்கனாலும் பேசலாம், ஆனால் ஆலயத்தில் நின்று பேசணுன்ற அதுக்கு ஒரு தைரியம் என்ன செய்யும், வேணும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்க பெரிய பெரிய அதிகாரியாக இருப்பாங்க, ஆனால் அவங்கள கொண்டு சர்ச்சில் பேச வச்சிங்கன்னா கை காலெல்லாம் என்ன செய்யும், நடுங்கிரும். பிரைஸ் தி லார்ட். ஆலயத்தில் பேசணும்னா அது தனியாக தைரியம் வேணும். சிலருக்கெல்லாம் மைக்கெல்லாம் கடக்க பயமாயிடுது. இந்த அப்போலோ தேவாலயத்தில் நின்று அவன் பேசுகிறான், தைரியமாய் பேசுகிறான். ஏன்னா யூதர்கள் வந்து ரொம்ப எதிர்ப்பாளர்கள். பவுலுடைய ஊழியத்திலும் சரி, பலருடைய ஊழியத்திலும் யூதர்கள் வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. மார்ஸ் மேடையில் பவுலை பிடிச்சி அவனை அடித்து அந்த ஒரு பெரிய கலவரமே ஏற்பட்டுருச்சு. சேனாபதி காப்பாற்றினான்னு பார்க்குறோம். அப்போ இப்படியெல்லாம் ஒரு ரொம்ப மூர்க்கமான கோபம் நிறைந்த யூதர்கள் மத்தியில், பரிசேயர் சதுசேயர் மத்தியில் தைரியமாக நிற்கிறான்னா அதை பாராட்டணும். அப்போலோ தைரியமாக நின்று அந்த வசனங்களை பேசுகிறான். தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் தைரியமாக நில்லுங்கள். அப்போலோ தனியாகத்தான் நின்னான். பவுல் கூட எங்கனாலும் போகும்போது தீமோத்தி, தீத்து போன்றவங்களை, பர்னபா போன்றவங்க கூட்டிகிட்டு போனால. ஆனால் அப்போலோ தனியாக நின்று அங்கே பேசுகிற அளவுக்கு தைரியமான ஆளாக இருந்திருக்கிறார். ஆமென், பிரைஸ். தைரியம் வேணும். பிலிப்பு ஆண்டவர் சொல்ல, திடீர்னு நீ போய் ரதத்தோடு சேர்ந்து கொள்ளுன்னு. கஷ்டம் தானே, அதுக்கு தைரியம் வேணும். ரதத்தோடு போய் சேர்ந்து கொள்கிற அளவுக்கு ஒரு மந்திரி இருக்காருன்னா சும்மா விட்டுருவாங்களா? ஆனால் கர்த்தர் சொல்லிட்டாருன்றதுக்காக தைரியமாக போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொண்டார். மந்திரியும் சேர்த்து கொண்டார். கர்த்தர் அனுப்புவாரானால் மந்திரியை சேர்த்து கொள்வார். கர்த்தர் அனுப்பலான்னா மந்திரி சேர்க்க மாட்டார். ஆனால் இவர் அந்த தைரியம் அவருக்கு வந்துச்சு. நாலாவது, அப்போலோ வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கும் உடையவர். இது ரொம்ப அவசியமான தேவை. எனக்கு இந்த கால வேளையில் எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் இந்த கிருபைகளை தருவாராக. அப்போலோ வந்து தேவாலயத்தில், ஜபாலயத்தில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அங்கே இருந்த விசுவாசியாகிய ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அதை கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் வந்து பாருங்க, பவுலுக்கு ரொம்ப ஊழியத்தில் உதவியாக இருந்தவங்க, வசனத்தில் வளர்ந்தவங்க. ஆனால் இவங்க அப்போலோ பேசுகிறத கேட்டு அப்போலோவை தனியாக கூட்டிகிட்டு போய் அவனுக்கு சத்தியத்தை போதிக்கிறாங்க இல்லை? ஏன்னா ஏற்கனவே சொன்ன அப்போலோ கொஞ்சம்தான் தெரியும், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றிருக்கிறார். யோவானின் செய்தி தெரியும், மேசியாவின் செய்தி இன்னும் தெரியவில்லை. ஆனால் அவனுக்கு ஆர்வம் இருக்கிறது. இந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லா அவங்கள கூட்டு போய் தனியாக அந்த வசனத்தில் படிக்கிறோம். கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டிருந்தான். 26 அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து
காண்பித்தார்கள். அல்லேலூயா. அப்போலோ பவுலோட வயதில் மூத்தவன் சொல்லப்பட்டிருக்கு. பவுலோட மூத்தவன் வயதில், ஒரு வயதில் மூத்தவனாகிய அல்லது வசனத்தெல்லாம் போதிக்கிற அளவுக்கு மேடையில் என்று பேசுகிற தைரியமுள்ள ஒரு மனிதனை கூப்பிட்டு, 2 விசுவாசி கூப்பிட்டு தனியாக என்ன செய்கிறாங்க, அவனுக்கு இவங்க வேற போதிக்கிறாங்க. நம்மளா இருந்தால் என்ன செய்வோம்? எனக்கேவா, திருநெல்வேலிக்கு அல்வாவா, நான் யார் தெரியுமா, அலெக்சாண்ட்ரியா பட்டணம் தெரியுமா உங்களுக்கு, அது லண்டன் மாதிரி, அது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, கல்வி நிறைந்த பட்டணத்திலேருந்து வந்தவன், எனக்கு நியாயப்பிரமாணமெல்லாம் தெரியும் அப்படிலாம் சொல்லாமல் கிறிஸ்துவின் மார்க்கத்தை போதிக்கிற ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவின் சத்தியத்தை கேட்கும் அளவுக்கு பொறுமையாக இருந்தான். உண்மையில் அது ஆச்சரியமானது. எல்லாருக்கும் அது வந்துடாது, ஆனால் அது வரணும். கற்றுக்கொள்ள விரும்புகிறவன் வளருவான், கற்றுக்கொள்ளாதவர்கள் வளர முடியாது. உங்களுக்கு யாரும் போதித்தால் மற்றவங்களை அற்பமாக எண்ணாதீங்க. இதெல்லாம் பெரிய விஷயமா தெரியாத நான் அந்த காலத்து விசுவாசி, இவ இப்போ வந்துக்கிட்டு என்கிட்ட அப்படி இப்படின்றா, அப்படிலாம் ஒரு நாளும் சொல்லாதீங்க. ஓ, எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? உங்களுக்கு யாராவது சொன்னாங்கன்னா கேட்டுக்கோங்க. அதாவது தெரியாததை தெரியும் என்று சொல்லுகிறவன் எப்போதும் முட்டாளாக இருக்கிறான். தெரியாததை தெரியாது என்று சொல்லுகிறவன் ஒரு நாள் மட்டும் முட்டாளாக இருக்கிறான். எத்தனை பேருக்கு புரியுது? ஒன்று தெரியாத வெக்கப்பட்டுக்கிட்டு தெரியும்னு சொல்லிடுவாங்க. நம்மளை ஒன்றும் தெரியாது நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக அப்படி சொல்லிட்ட காலமெல்லாம் தெரியாமலே இருந்துருவோம். ஆனால் தெரியாதுன்ட்டா அன்னைக்கு தெரிஞ்சுக்கிடுவோம். கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். என்னைக்கு மாணவராக இருக்க வேண்டும். இன்னைக்கு நானும் மாணவன் தான், காலமெல்லாம் நான் மாணவர் தான், கற்றுக்கிட்டே இருக்கிறோம். என்னைக்கும் நான் பட்டதாரி ஆகிட்டேன், படித்து முடிச்சிட்டேன், எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடாது. இன்னும் பைபிளில் நான் எனக்கு தெரியாது என்ன செய்யுது இருக்கு. பைபிள் கடலுங்க. வேதாகமத்தில் அத்தனையும் எனக்கு தெரியும்னு சொல்கிறதுக்கு எவருமே இல்லை. ஸ்காலர்ஸ் கூட இன்னும் பைபிளில் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தோண்ட வேதத்தில் சத்தியங்கள் நிறையா இருக்குது. எல்லாம் தெரியும் என்ற மனநிலைக்கு ஒருபோதும் வந்துடக்கூடாது. நாம் இன்னும் தெரிந்து கொண்டே இருக்கிறோம். கற்றுக்கொள்ளும் மனசு வேணும். நம்மளை விட வயதில் குறைந்தவர்களாக கூட இருக்கலாம், நம்மளை விட அனுபவம் கம்மியாக இருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை சொல்லும்போது நான் கவனிக்க வேண்டும். நான் அந்த இடத்துக்கு வர விரும்புகிறேன். சில நேரங்களில் வயதில் குறைந்த போதகர்கள், அனுபவத்தில் குறைந்த போதகர்கள் சில விஷயங்களை சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். அது என்னுடைய வாழ்க்கைக்கோ அல்லது சபைக்கோ ஊழியத்துக்கோ பயன்படுமானால் அதை நாம் செய்ய விரும்புகிறேன். ஐயோ, சின்ன பையன் சொல்லிட்டானே அதனால நான் செய்ய மாட்டேன்னு சொல்றது இல்லை. சின்ன பையன் சொன்னாலும் சரியா இருந்தால் எடுத்துக்க வேண்டியதான். சின்ன பையன் சொன்னாலும் நமக்கு பயன்படுமானால் எடுத்துக்க வேண்டியதான். எனக்கு இந்த அப்போலோ கற்றுக்கொள்ளக்கூடிய மனது இருந்ததுனால அவன் ஸ்தோத்திரம் மிகவும் பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டான். அது பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பவுலுக்கு இணையாகும் அளவுக்கு ஒரு பெரிய அப்போஸ்தலன் ஆயிட்டான், ஒரு பெரிய ஊழியன் ஆயிட்டான். அன்பானவர்களே, மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், ஒரு வாலிபன்ட்ட இயேசு பேசுறார். அவனுக்கு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமே இல்லை, துக்கத்தோட திரும்பி போனான் பைபிள் இருக்கு. காரணம், ஏற்றுக்கொள்ள மனமில்லை. உண்மையாகவே அன்னைக்கு இயேசு கிறிஸ்து சொன்னதை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றையும் விற்று தரித்திரன்னு கொடுன்னு சொன்னார்ல, அதை அவன் செஞ்சிருந்தான்னா அவன் உண்மையாகவே அவன் இழப்பாளி அல்ல, அவன் பெற்றுக்கொள்ளுகிறவனாய்த்தான் இருப்பான். தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்ட மனிதன் இழந்தவன் அல்ல, அவன் பெறுகிறவனாக இருப்பான். இவன் அதை செஞ்சிருந்தா கூட அவனுடைய இதெல்லாம் விற்று கொடுத்துட்டா காலியாயிருன்னு அவன் நினைச்சான். இல்லை, ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அது காலியாகாது. ஆண்டவர் சொல்லிட்டா காலியாகாது. ஆனால் எல்லாருக்கும் ஆண்டவர் அப்படி சொல்லலை, அவனுக்கு தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவன் என்ன செய்யறான்னு பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. அவன் ஆண்டவர் சொன்னதை செஞ்சிருந்தான்னா அவனுக்கு காலியாகாது. தேவன் அவனுக்கு இரட்டத்தனையாய் நிச்சயமா ஆண்டவர் தருவார். ஆண்டவர் யோபு கொடுத்தவர் ஏன் கொடுக்க மாட்டார் ஆண்டவர்? அன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்த்தது, இவன் கற்றுக்கொள்ள விரும்புறானா, ஏற்றுக்கொள்ள விரும்புறானா, தெரிந்து கொள்ள விரும்புறானா, இல்லை அவன் அந்த எண்ணத்தில் வரல. இவன் ஏதாவது ஆண்டவர் நம்மளை பெருமையா பேசுவார்னு சொல்றதுக்கு தான் வந்தவன், கற்றுக்கொள்றதுக்கு வரல. கற்றுக்கொள்ளுகிறவன் எப்பொழுதும் வளருவான், கற்றுக்கொள்ளாதவன் அதே இடத்துல எப்போதும் இருப்பான். சொல்லுங்க, கற்றுக்கொள்ளுகிறவன்
எப்போதும் வளருவான். கற்றுக்கொள்ளாதவன் அதே இடத்துல எப்போதும் இருப்பான். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நிறைய புத்தகங்கள் படிங்க, நல்ல ஆவிக்குரிய புத்தகங்கள் நிறையா இருக்குது. தயவு செய்து சொல்கிறேன், நிறையா பைபிள் படிங்க, புஸ்தகங்களை சார்ந்த படிங்க. நிறையா ஆன்லைன்லலாம் நிறையா இருக்குது, கற்றுக்கொள்ளுங்க. உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நமக்கு நேரம் இல்லை. நான் பாஸ்டர் மட்டும் சொல்லிகிட்டு இருந்தேன், பகல் நேரம் நமக்கு நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும், நேரம் பத்த மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருளாகாமலே இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் வேலைகளை செய்திடலாமேன்னு. ஏகப்பட்ட வேலை இருக்கே, நமக்கு நேரம் இல்லைன்ற ஒரு இடம் தான் இருக்காங்க. ஆண்டவர் நமக்கு நேரத்தை கொடுத்துருந்தா அதை வேஸ்ட் பண்ணாமல் பயன்படுத்துங்க, கற்றுக்கொள்ளுங்க. 5, உறுதி உள்ளவனாக இருந்தால் அப்போல்லோ உறுதித்தன்மை இருக்கணும். எப்பவும் ஒன்றில் உறுதியாக நிற்கணும். சிலர்லாம் ஒரு இடத்துல உறுதியாக நிற்க மாட்டாங்க, மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி ஒன்று சொல்லுவான், குடிகாரம் புத்தி விடிஞ்சா போச்சான். சிலர்லாம் அப்படி தான், இன்றைக்கி ஒன்று சொல்லும், நாளை நான் எங்கே சொன்னேன், அது அன்னைக்கு இது இன்னைக்கு அப்படின்னு மாற்றி மாற்றி பேசுகிறாலாம் நிறையா இருக்குது. ஒரு இடத்துல உறுதியாக இருக்கவே மாட்டாங்க. சிலர் ஒரு வேலையில் உறுதியாக இருக்காது. 6 மாதம் இந்த வேலை, அந்த வேலைக்கு அடுத்து இன்னொரு வேலைக்கு போவோம், அந்த வேலையிலும் அவங்க கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு நினைச்சா இருக்காது. அப்புறம் இப்படி மாற்றிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். எதுலேயுமே உறுதித்தன்மை இல்லாத ஒரு ஆளாக இருப்பாங்க. ஆனால் அப்போல்லோ அப்படி கிடையாது, உறுதியாக இருந்தார். பைபிளில் ஒரு வசனத்தை நம்ம படிக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். 28 அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடைய பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திஷ்டாந்தப்படுத்தினபடினால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் வைராக்கியமாக பலமாய் தர்க்கம் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தையில் அவனுக்கு உறுதியாக இருந்துச்சு. எல்லாரும் அப்படி செஞ்சிட முடியாது. வசனத்தில் உறுதித்தன்மை இருந்ததுனால தான் அப்போல்லோ அவனால் தர்க்கிக்க முடிந்தது, விவாதம் பண்ண முடிந்தது, அதை நிரூபிக்க முடிந்தது. அப்படி ஒரு உறுதித்தன்மை இருந்துச்சு. நிற்கிற எவனும் விழாது இருக்கும்படி எச்சரிக்கையார். கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையில் உறுதியாக நிற்கணும். பிரைஸ் தி லார்ட். ரட்சிப்பு, ஞானஸ்நானம், தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம், அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்தாவின் அபிஷேகம், நாம் அறிந்து கொண்ட சத்தியம் இருக்குல்ல, அந்த சத்தியத்தில் உறுதியாக நிற்கணும். நம்மளை யாராவது குழப்ப நினைச்சாலும் குழம்பிடக்கூடாது. நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் இது அப்படி இப்படி குழப்பினாங்கன்னா கவனமாக இருக்கணும். அப்படி தானே? ஸ்தோத்திரம். திடீர்னு எவனாவது இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இல்லைம்மா, இல்லை பரிசுத்தாவி இல்லைம்மா, அந்நிய பாஷை கிடையாதும்மா, தண்ணீர்லலாம் மூழ்கி ஞானஸ்நானம் பெற வேண்டாம் என்று சொல்வார்கள். இப்படி எத்தனையோ விதமான தப்பான உபதேசங்கள் இப்போல்லாம் புதுசாக நிறையா வந்திருக்கு. உங்களுக்கு சொல்லியிருக்கு இல்லையா, பாவம்ன்றதே கிடையாதான், பாவமே இல்லைன்றாங்களாம். நிறைய பேருக்கு அது பிடிக்கும். நீங்கள் உடனே மாற்றிடப்படாது. நம்ம பாஸ்டர் தப்பாக சொல்கிறாரு, பாவம் நீ பரலோகம் போக மாட்டேன்றாரு, இது நல்லா இருக்குது அப்படின்னு உங்கள் நிலையை மாற்றிடக்கூடாது. எவ்வளவு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதில் கடைசி வரைக்கும் என்ன செய்யணும், உறுதியாக நிற்கணும். பைபிளில் இருக்குது, பைபிளில் சொல்லப்பட்டதில் உண்மையாக உறுதியாக நில்லுங்க. எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஊழியனாக இருந்தாலும் சத்தியத்துக்கு பைபிளுக்கு மாறாக பேசுனா நீங்கள் தவறுன்னு சொல்கிற இடத்துல நிற்கணும். நீங்கள் தெரிந்து கொண்ட சத்தியத்தில் உண்மையாக உறுதியாக கடைசி வரைக்கும் நிற்கணும். அதில் பிறன்றக்கூடாது, மாறிடக்கூடாது. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் அப்படி மாறுறாங்க, அப்படி நிறைய பேர் குழப்புறாங்க, போட்டு சத்தியத்தை இழந்துடுறாங்க, உபதேசத்தை மாற்றிடுறாங்க. நம்முடைய வாழ்வில் அறிந்து கொண்ட சத்தியத்தில் உறுதியாக நிற்கணும்னு கர்த்தர் சொல்கிறார். அன்பானவர்களே, 6வது இந்த அப்போலோ பற்றி ஒரு முக்கியமான விஷயம்னா, பவுலோடு இணையான ஊழியர், ஆனால் போட்டி கிடையாது. பவுலுக்கு சமமாக இருக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டார். ஏன்? கற்றுக்கிட்டதுனால, மேலும் மேலும் கற்றுக்கிட்டதுனால, ஆண்டவர் சமூகத்தில் இருந்ததுனால நல்ல வளர்ந்து பெரிய அப்போஸ்தலனாக ஆகும் அளவுக்கு, பவுலுக்கு இணையான அளவுக்கு வளர்ந்துட்டார். ஏன்னா பைபிளே சொல்லியிருக்கு, கொரிந்து பட்டணத்தில் ஊழியம் செய்த பவுல் சொல்கிறாரு, அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாரு, ஒருவன் பவுலை சார்ந்தவன் என்றும் இன்னொருவன் அப்போலோவை சார்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் அங்கே ஒரு பிரிவினை ஏற்பட்டிருக்கின்றார். நீங்கள் கவனிங்க, நல்ல கவனிங்க. அந்த ஜனங்கள் யாரை சார்ந்தவன் ஆயிட்டாங்களாம்? அப்போலோவை சார்ந்தவன் ஆயிட்டாங்களாம். ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஏடிஎம்கே டிஎம்கேன்ற 2 பார்ட்டி இருக்குல்ல, அது மாதிரி விசுவாசிகள்லாம் ஒரு குரூப் யாரை சார்ந்துட்டாங்க? பவுலை. இன்னொரு குரூப்பு அப்போலோவை சார்ந்துட்டாங்க.
அப்போ பாருங்க, ஏன்னா அவங்களுடைய ஊழியம் பிரசங்கம் அப்படி இருக்கு. அதனால ஒரு கூட்ட ஜனங்கள் நான் பவுலை சார்ந்தவன் சொல்றான். இன்னொரு கூட்டம் சொல்லுது இல்லை நானு ஆமாம் விஜய் ரசிகர் அஜய் ரசிகர் மாதிரி 2 டீம் ரசிகர் பெருகிட்டாங்க. அப்படின்னா பவுல் அளவுக்கு மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தினது யாரு? அப்பல்லோ. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன்ல. பவுல் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு நல்ல ஒரு அப்போஸ்தலனாக இருக்கிறாரோ, அது மாதிரி அப்பல்லோவும் என்ன செய்யறாருன்னா பிரசங்கம் பண்ணி நல்லா ஆண்டவரை பத்தி சொல்லி ஊழியம் செய்து ஜனங்களை கவர்ந்துட்டான். அப்படி ஒரு பிரகாசமான ஊழியர் அப்பல்லோ. 2 டீம் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க. ஆனா பவுல் சொல்றாரு, நீங்க பவுலை சார்ந்தவன் அப்போலோ சார்ந்தவன் எல்லாம் இல்லை இருக்காதீங்க, நாம் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள்னு சொல்றாரு. எந்த மனுஷனை சார்ந்தவர்களாக இருந்துடக்கூடாதுன்றாரு. யாருக்கும் ரசிகராக மாறிடாதீங்க, நீங்க ஆண்டவர் சார்ந்தவராக இருக்கணும். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, அவரை பிடிக்கும் இவரை பிடிக்கும்னு நிறைய பேர் இருக்காங்க. ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஆள், நான் மோகன்சி ஆள் அப்படின்னு ஆளை சுத்திக்கிட்டு அலையுது. நான் டிஜிஎஸ் ஆள் அப்படின்னு மனுஷரை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கு. எந்த ஊழியக்காரருக்கு ரசிகராக மாறிடாதீங்க. நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு தான் ரசிகராக இருக்கணும், அவர் தான் தேவனாக இருக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. மனுஷரை பார்க்காதீங்க, தேவனை பாருங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனுஷரை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா தப்பான ரூட்டில் போயிடுவோம். மனுஷரை பிரியப்படுத்திட்டோம்னா, மனுஷருக்கு ரசிகர் ஆகிட்டோம்னா, ஆமாவா இல்லையா? ஒரு ஆள் ஒருத்தருக்கு ரசிகர் ஆகிட்டு வைங்களேன், அவர் என்ன சொன்னாலும் சரி இவர் ஏற்றுக்கவே மாட்டார். அவர் எப்போ பெர்ஃபெக்ட் தான் சொல்கிறார். அப்படி தானே? ஒரு நடிகர் இருக்காரு, அவர் ரசிகர் இருக்கிறாரு. அந்த நடிகர் வந்து தப்பே பண்ணாலும் இந்த ரசிகர் என்ன சொல்லுவார்? எங்கள் தலைவர்னா தலைவன் தான்யா, அவன் அப்படிதான்யா, தப்பையே பெரிய ஹீரோ மாதிரி பேசிகிட்டு இருப்பான் இவன். பிரைசலான். அவர் அந்த நடிகர் தண்ணி அடிச்சுட்டு சிகரெட் அடிப்பார், அது தப்பு. ஆனால் இவர் என்ன சொல்லுவார்? அதுதான் எங்கள் தலைவனுக்கு வீரம்பார். இவர் தப்பை தான் இவர் பெருசாக சொல்லுவார். எப்போ ஒரு ஆளுக்கு ரசிகராக மாறுறோமோ அப்போ தப்பு செஞ்சால் கூட நம்ம கண்டுக்கிட மாட்டோம். ஆமாவா இல்லையா? எப்போவுமே ஒரு ஊழியக்காரருக்கு ரசிகராக மாறக்கூடாது. பிரைசலாடு. நான் என்னையும் சேர்த்துக்கிறேன், சேர்த்தான் சொல்கிறேன். எனக்கு ரசிகராக ஆகிடாதீங்க. நம்ம நான் தப்பே பண்ணாலும் நீங்கள் தப்புன்னு என்ன செய்யணும்? சொல்லணும். தப்பே கிடையாது. நான் அப்படி தான் எப்பவும் சொல்லுவேன். நான் என்ன சொன்னாலும் நீங்கள் ஆமாஞ்சாயம் போடணும்னு எப்பவும் சொல்கிறது இல்லை. நான் பைபிள் படி பேசுனா ஆமான்னு சொல்லுங்கள், பைபிளுக்கு மாறாக பேசுனா தப்புன்னு சொல்லுங்கள். அப்படி தான் பைபிள் சொல்லியிருக்கு. இன்றைக்கி நிறைய இடங்களில் தவறாக சொல்லக்கூடிய ஊழியர்களை அப்படி பண்ணுறாங்க. இங்கே அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, எல்லாரிடமும் பேசக்கூடிய அளவுக்கு தைரியம் இருந்துச்சு, திறமை இருந்துச்சு, அபிஷேகம் இருந்துச்சு. பவுலுக்கு நிகராக இருந்தார். ஆனால் ஒரு நாளும் பவுல் சொல்கிறதுக்கு எதிராக போனதே கிடையாது. பவுலை மதித்தார். நான் ஒரு இடத்துல கவனிக்கிறேன், பவுல் சொல்கிறாரு, நீ கொரிந்துக்கு வான்னு கூப்பிடுறார். ஹல்லேலூயா. அப்போலோ வந்து பவுலை விட நான் பெரிய ஆள் ஆயினும் அவன் நினைக்கல. மக்கள் தான் நான் அப்போலோ சார்ந்தவன் சொல்கிறாங்க. ஆனால் அப்போலோ மக்களை தான் பக்கமாகவே திருப்பவே இல்லை, பிரிவினையை ஏற்படுத்தவே இல்லை. சிலர்லாம் அது மாதிரி உள்ள வாய்ப்பை பயன்படுத்திக்கிடுவாங்க. ஒரு கூட்ட மக்கள் தன்னை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்களேன்னு அதை வாய்ப்பாக பயன்படுத்தி அவர் ஒரு பெரிய ஆதரவாளரை திரட்டி வச்சுக்கிடுவார். ஆனால் அப்போலோ அப்படி செய்யவே இல்லை, பவுலும் அப்படி செய்யலை. மக்கள் தான் பிரிஞ்சாங்களே ஒழிய பவுலும் அப்போலோவும் தனித்தனியாக பிரியவே இல்லை. அவங்க ஒற்றுமையாக இருந்தாங்க. ஊழியக்காரங்க ஒற்றுமையாக இருந்தாங்க. 2 பேரும் ஜனங்களை சொல்கிறாங்க, 2 பேருமே சொல்கிறாங்க, நீங்கள்லாம் அப்படி தனித்தனியாக நிற்கக்கூடாது. என்ன சார்ந்தவன் அவனை சார்ந்தவன் சொல்லாதீங்க, நம்ம எல்லாருமே தேவனை சார்ந்தவங்க, நீங்கள் பிரிஞ்சு இருக்கக்கூடாதுன்னு பவுல் எழுதுறார். அப்போஸ்தலர் நடபடிகளில் அன்பானவர்களே 18:1 நாம் படிக்கும்போது பவுல் அத்தனை பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்துன்னு சொல்லியிருக்கு. அவன் கொரிந்துவில் இருக்கிறான். 4 முதல் 6 வரை படிக்கிறோம். ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெபாலயத்தில் சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்திமதி சொன்னான். மக்கதோனியாவில் இருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்த போது பவுல் ஆவில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திஷ்டாந்தப்படுத்தினான். அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாயிருக்கிறேன் என்று இது முதல் பிரஜாதிடத்தில் போகிறேன் என்று சொல்லி அவன் கிளம்பிட்டான். கொரிந்து பட்டணத்தில் பவுல் கூட அந்த மக்கள்கிட்ட வந்து பேசி சமாளிக்க முடியல. ஆனால் அப்போலோ பேசி சமாளிச்சிட்டு, பிரைஸ் தி லார்ட், தர்க்கம் பண்ணி யூதர்கள் நடுவில் கிறிஸ்துவே ஆண்டவர்னு நிரூபித்தான். அப்போலோ ரொம்ப திறமைசாலியான செய்தியாளர்.
ஆனாலும் அப்போலோ எவ்வளோ வளர்ந்தாலும் பவுலை மட்டம் தட்டலை. ஹலோ, சிலர்லாம் ஒரு ஆளோட மேலே போயிட்டாங்கன்னா என்ன செஞ்சிருவாங்க? ஹலோ, மருமக சூப்பராக குழம்பு வச்சுட்டான்னா மாமியால் ஒரே அட்டி, இத்தனை வருஷமாக நீ குழம்பு வைக்க ஏன் அளவுக்கு இல்லைன்னு. என்னதான் மருமக வாய்ந்தாலும் மாமியார் கொடுக்க வேண்டிய இடத்த கொடுத்துடணும். சவுண்டு குறைஞ்சிட்டுல, அல்லேலூயா. அதே நேரத்தில் மாமியாலும் மருமகளை என்ன செய்யணும்? அதையும் சொல்லி முடிச்சிடும். அது பிரச்சனை ஆயிரும். பாஸ்டர் அந்த பக்கமே பேசுகிறாருன்னு சொல்லிடக்கூடாது. இல்லை, ரெண்டு பக்கமும் வேணும். ஆமாவா இல்லையா? பேலன்ஸ்டாக தான் போகணும். நான் சொல்ல விரும்புவது, ஆசிரியரை விட மாணவன் உயர்ந்துட்டாலும் மாணவனுக்கு ஆசிரியர் கொடுக்க வேண்டிய இடத்த என்ன செஞ்சிடணும்? மாணவன் கொடுத்துடணும். அப்பாவோட மகன் அதிகமாக உழைச்சி சம்பாதிச்சிட்டாலும் அப்பாவுக்கு கொடுக்க இடத்த மகன் கொடுத்தே ஆகணும். நம்ம எவ்வளோ வளர்ந்தாலும் நம்மளை வளர்த்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க இடத்த நாம் ஒரு நாளும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. இந்த இடத்துல அதைத்தான் நாம் கற்றுக்கிறோம். அப்போல்லோ பவுலை விட நல்லா தர்க்கிக்கிற ஆள், நல்லா பேசுகிற ஆள், அவனுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. ஆனால் அப்போல்லோ பவுலுடைய வாழ்வில் ஒரு நாளும் பவுலை அவமதித்ததில்லை, பவுலுடைய வார்த்தைக்கு ஒரு நாளும் கீழ்ப்படியாமல் இருந்ததில்லை, அல்லது பவுலை அற்பமாக நினைத்ததே இல்லை. பெரிய அப்போஸ்தலன் பவுலுக்கு அடிபணிந்து போனார், அல்லது இறங்கி போனார், இணக்கமாக போனார், எதிர்த்து நின்றதே இல்லை, சண்டையிட்டதில்லை, போட்டியிட்டதில்லை, பொறாமை கொண்டதில்லை. ரெண்டு பேரும் ஒரு மனமாக இருக்கிறாங்க. ஜனங்கள்லாம் அப்போல்லாவை புகழ்ந்து பேசினாலும் பவுலும் நல்ல மனுஷர். அவர் என்ன சொல்றாருன்னா, அப்போலோ சிறந்தவன் தான் சொல்றார். பிரைஸ் தி லார்ட். ஆஹா, நான் எவ்வளோ பெரிய அப்போஸ்தலன், எனக்கு சமமா அப்போல்லோ வந்துட்டா அப்படின்னு பவுல் வந்து பொறாமலாம் படலை. அவரும் அப்படி தான் செய்கிறார். பைபிளை படித்தா ஆமென். 1 கொரிந்தியர் 3:6 இதெல்லாம் வாசிக்கிற நேரம் குறைவாக இருக்கிறது, அதனால் நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 3:6 நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினார், தேவனோ விளைய செய்கிறார். தேவனே விளைய செய்கிறாரா? நல்லா கவனிங்க. பவுல் என்ன சொல்றார்? நான் நட்டேன், அப்போலோ இப்படி சொல்ல, நானே நட்டி நானே நீர் பாய்ச்சினேன். அப்போலோ என்ன செஞ்சுட்டான்? அவன் சும்மா வந்து அப்படியே கதை அழைஞ்சிட்டு போயிட்டான் அப்படின்னு அப்போல்லோவை தாக்கி பேசல பவுல். பவுல் சொல்றார், நான் நட்டேன், அவரு நீர் பாய்ச்சினார், தேவன் விளைய செய்கிறார். என்ன மாதிரியான ஒரு ஒற்றுமை, ஒரு ஐக்கியம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து எவ்வளோ அழகாக மூவ் ஆகுது பாருங்க. ஊழியம் சூப்பராக போகுது, ஸ்மூத்தாக போகுது ஊழியம். இது இந்த இடத்துல மட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க மாம்சத்தை சிந்திச்சிருந்தாங்கன்னா போட்டியும் பொறாமையும் ஆகி கொரிந்து சபை ரெண்டாக மாறிடும். பவுலுக்கு ஒரு சபை, அப்போலோவுக்கு ஒரு சபை, பேதுருவுக்கு ஒரு சபை, தனித்தனி சபையாயிரும். அப்படியெல்லாம் போகாமல் இப்படி நேர்த்தியாக போகிறதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்க. எனக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆள் தண்ணி பாய்க்கிறோம், ஒரு ஆள் நடுறோம், ஒரு ஆள் உரம் போடுறோம், ஒரு ஆள் செடி வளர்க்குறோம், எல்லாம் கடைசியில் கர்த்தர் வேலையை செய்கிறாரு. அல்லேலூயா. நமக்குள்ள எந்த போட்டி பொறாம ஒரு நாள் இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது. கர்த்தர் இப்படி செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கடைசியாக ஒன்று ஜெபிக்க விரும்புகிறேன். தேவனை உயர்த்த விரும்பியவன் அப்போலோ. 1 கொரிந்தியர் 16 12வது வசனத்தை படிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 16 12 சகோதரனாகிய அப்போலோவை குறித்தோவெனில் சகோதரரோடு கூட உங்களிடத்திற்கு வரும்படிக்கு அவனை மிகவும் வேண்டிக் கொண்டேன். ஆகிலும் இப்பொழுது வர அவனுக்கு மனதில்லை, அவனுக்கு நற்சமயம் உண்டாகும் போது வருவான். அல்லேலூயா. இந்த கொரிந்துவுக்கு வர சொல்றான் பவுல். ஆமென், ஸ்தோத்திரம். அவனை அனுப்பி விடுவதற்கு நினைக்கிறான். அப்போலோ நீ கொரிந்துக்கு போன்னு சொல்றான். ஆனால் அப்போலோ போல, மனம் இல்லை. ஏன்னா இந்த ஜனங்க பூரா அடிக்கடி போய் இந்த ஜனங்க என்ன சொல்றாங்க? அப்போலோவை சார்ந்தவன் சொல்றாங்க. அதை அவன் விரும்பலை. என்னை சார்ந்தவன் சொல்றவங்க எடுத்து நான் போல, இன்னும் நாளாகட்டும், அடிக்கடி போனால் என் கூடயே இருப்பான் ஒட்டிக்கிட்டு. ஆனால் கர்த்தரை சார்ந்தவங்களும் அவங்கள மாறணுன்றதுக்காக நான் கொரிந்துவுக்கு என்ன செய்யலை? போல. எத்தனை புரியுதுன்னு தெரியல. அப்போலோ வந்து பவுல் சொல்லியே போகலை. அது கீழ்ப்படியாமை அல்ல. நல்ல கவனிங்க, அது கீழ்ப்படியாமை அல்ல. அந்த இடத்துல உண்மையாகவே அப்போலோ
ஜனங்கள் தன்னை சார்ந்தவர்களாக மாறிவிடக்கூடாது, தனக்கு ரசிகராக மாறிவிடக்கூடாது. இந்த ஜனங்க கர்த்தரை தேடணுன்றதுக்காக கொரிந்து பட்டணத்துக்கு போகாம அவர் வெயிட் பண்றார், மனமற்று இருந்தார். பவுல் சொல்றாரு, அவனுக்கு நற்சமயம் உண்டாகும் போது வருவான். அந்த ஜனங்களை வெறுக்கலை, வருவான் கட்டாயம், ஆனால் இப்போ அவன் வரல அப்படின்றார் பவுல். ஆகவே அப்போல்லோ வாழ்வியல் ஏற்பட்ட 7 நல்ல காரியங்களை இந்த காலையில் நாம் படித்தோம். அன்பானவர்களே, ஸ்தோத்திர, கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். அப்போல்லோ வேதாகமத்தில் வல்லவனாக இருந்தான், வசனத்தில் வல்லவனாக இருந்தான். நீங்களும் நானும் வசனத்தில் வல்லவர்களாய் மாற கர்த்தர் கிருபை செய்யட்டும். குறைந்த அனுபவத்திலும் கொஞ்சம்தான் அவனுக்கு தெரியும், ஆனால் தெரிஞ்ச வசனத்தை, தெரிஞ்ச சத்தியத்தை மற்றவங்களுக்கு போதிச்சான். உங்களுக்கு ஆண்டவரை பற்றி நிறைய தெரியாட்டாலும் பரவாயில்ல, தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லுங்க, தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு போதிங்க. கொஞ்சத்தில் உண்மையாயிருங்க. ஒரு தாளந்தா இருந்தாலும் அதை புதைச்சிடாதீங்க. ஒன்னே ஒன்று தான் நினைக்காதீங்க. எனக்கு ஏன் ஆண்டவர் பாட்டு தரலை, எனக்கு ஏன் ஆண்டவர் இதை தரலை, இதைத்தான் கொடுத்துருக்காரு நினைக்காதீங்க. கொடுத்ததை பயன்படுத்துங்க. அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் அப்படிலாம் பண்ணியிருக்கிறார், எனக்கு இதைத்தான் கொடுத்தாரு நினைக்காதீங்க. அவங்களுக்கெல்லாம் 5, அவங்களுக்கு 2, எனக்கு ஒன்னே ஒன்று நினைக்காதீங்க. கர்த்தர் அவங்களெல்லாம் அப்படி உயர்த்தி வச்சிருக்காரு, என்னை எப்படி வச்சுட்டாரே நினைக்காதீங்க. ஒரு நாள் நினைக்காதீங்க. அவங்களாம் நல்லா இருக்காங்களே, ஆண்டவர் ஏன் என்னை இப்படி வச்சிருக்காரு நினைக்காதீங்க. உங்களுக்கு 1 கொடுத்துருக்கிறாருனாலும் அந்த 1ல உண்மையா இருங்க. 5 விட அவங்களை அதிகமாக கர்த்தர் வைப்பார். எஸ், ஹல்லேலூயா. தைரியமான மனிதன் அவன். கர்த்தர் நமக்கு தைரியம் தரட்டும். கற்றுக்கொள்ளக்கூடிய மனசு அவனுக்கு இருந்தது. யார்கிட்ட கற்றுக்கொள்ள விரும்பினான். உறுதி உள்ளவனா இருந்த உபதேசத்தில். ஹல்லேலூயா. பவுலுக்கு இணையானவனா இருந்தாலும் பவுலோடு இணைந்து ஊழியம் செய்தான். தேவனை உயர்த்த விரும்பின மனிதன் அப்பல்லோ தேவனை உயர்த்த விரும்பின மனிதன். ஜனங்கள் தன் ரசிகராகிவிடக் கூடாது என்பதற்காக கொரிந்துவுக்கு போக தாமதம் பண்ணினான். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ண போறோம். உங்களால் தயவு செய்து எழுப்பி நிற்க முடியுமா? 2-3 நிமிடங்கள் ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். எஸ், ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்ம கூட பேசி இருக்கிறார். நான் சத்தியத்தை பேசி இருக்கிறேன், ஆண்டவருடைய வசனத்தை பேசி இருக்கிறேன். அப்போல்லோ பிரபலமான ஆளா தெரியாட்டாலும் பிரபலமான ஊழியம் செய்த ஒரு மனிதர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த கால வேளையில என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா சகோதரனே? என் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் சந்தோஷப்படுவார். இந்த வசனத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு ஆண்டவர் சொன்னீங்கன்னா ரொம்ப ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார். என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, தேவனுக்காக சாதிக்க எனக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே, தேவனுக்காக சாதிக்க எனக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே, கர்த்தருக்காக சாதிக்க எனக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே. ஓ ராதா மாஷாதா கரமோ நியா கலாதா பலவா, ஒரு பெரிய பலத்தை கொடுங்க ஆண்டவரே. கொஞ்சத்தில் உண்மையா இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஓ வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை ஆண்டவர் கொடுங்க. எல்லாம் தெரியுமேங்கிற என்ன மாறட்டும் ஆண்டவரே. நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். தெரியாதவனாக இருக்க விரும்புகிறேன்னு சொல்லக்கூடாது. தெரியாது, ஆனா தெரிந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன், கற்றுக்கொள்ள விரும்புகிறேன், முயற்சி பண்றேன். என் இடத்துக்கு வந்தா நான் வளருவோம். அறிந்து கொள்ள கற்றுக்கொள்ள விரும்புகிறவன் வளர்ந்து கொண்டே இருப்பான். கற்றுக்கொள்ள விரும்பாதவன் அதே இடத்துல இருப்பான். வளர முடியாது. தேவனுக்காய் பெருகத்தக்கதாய் கற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்யட்டும். இயேசுவே நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் தேவனே. ஹல்லேலூயா. ஓ மகிமை 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 மகிமை. ஒரு சில வார்த்தைகளை வாய் திறந்து சொல்லுங்க. ஆண்டவருடைய ஜெபம் ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன் ஐயா, பயன்படுத்துங்க ஆண்டவரே. நான் எனக்காக என் குடும்பத்துக்காக மட்டும் என்னை அழைக்கல ஆண்டவரே. நான் எனக்கு மட்டும் ஆசீர்வாதமாக இருக்க நீர் என்னை அழைக்கவில்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பொதுவாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க என்னை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பைபிளில் யாரையும் ஒருத்தனா தனியா அவங்களுக்கு மட்டும் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஆண்டு அழைக்கல. யாரெல்லாம் கர்த்தர் அழைச்சாரோ அவங்கள கொண்டு இன்னொருத்தருக்கு நன்மை உண்டாகும்படி அழைத்தாரு. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு இடத்துல இருந்து வரும்னு சொன்னாரு. எஸ்தரே, நீ உனக்காக அல்ல உயர்த்தப்பட்டது, நீ மற்றவர்களுக்காக அல்லவா உயர்த்தப்பட்டாய். யோசேப்பே, நீ உன் குடும்பத்துக்காக உயர்த்தப்படவில்லை, நீ தேசங்களுக்கு, உலகங்களுக்கு, ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்க உயர்த்தப்பட்டாய். கர்த்தர் எந்த மனுஷனையும் தெரிந்து கொள்ளும் பொழுது அவனுக்காக மட்டும் அவனை அழைக்கவில்லை. உங்களை தேவன் அழைத்தது உங்கள் ரட்சிப்புக்காக மட்டுமல்ல, அநேகருடைய ரட்சிப்புக்காக உங்களை தேவன் அழைத்திருக்கிறார்.
நீங்க ஒத்துக்கொண்டா, நீங்க அர்ப்பணம் செய்தா, ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை சமர்ப்பித்தால் உங்க மூலமா அநேகருடைய கண்ணீரை தேவன் துடைக்க முடியும். அநேக குடும்பங்களுக்கு ஆறுதலை கொடுக்க முடியும். நான் எம்மாத்திரம் நினைக்காதீங்க, என்னால முடியாதுன்னு நினைக்காதீங்க, நான் பலவீனமானால் நினைக்காதீங்க, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. அர்ப்பணம் செய்தால் தேவன் வல்லமையா பயன்படுத்துவார் ஆண்டவர். காரியங்களை கைகூடி வர பண்ணுவார் ஆண்டவர். நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும்போது உங்களுக்கும் நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துவாரு, உங்க சந்ததியையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இறைக்கிற கிணறு ஊருன்னு சொல்லுவாங்க. நீங்க மற்றவங்களுக்காக தாராளமா கொடுக்கும்போது உங்களை தேவன் ஒரு நாள் விட மாட்டாரு. உங்களை ஆசீர்வாதம் உள்ள மனிதராய் தேவன் மாற்றுவாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் உள்ள மனுஷியாய் மாற்றுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே, இந்த கால வேளையில நாங்கள் கேட்ட வார்த்தை எங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திர. கொஞ்சத்தில் உண்மையா இருக்க, ஆண்டவருக்காக பயன்பட என் தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிற ஐயா, நீர் ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க, வழி நடத்துங்கப்பா. உங்க இரக்கத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாய் ஜெபம் பண்ற ஆண்டவரே. கிருபை பாராட்டுங்க, யாவரையும் சமாதானமாய் அனுப்பும் ஆண்டவரே. வெறுமையான இருதயத்தை உம்முடைய வல்லமையால் நிரப்பும். ஆசீர்வதிங்கப்பா. உமக்கென்று பிரகாசிக்கட்டும், பிரகாசிக்கட்டும். வந்த ஒவ்வொருவரும் ஆண்டவர் இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.